प्रभु की पवित्र नाम पर धन्यवाद। தர்மியான பரிசுத்த நாளிலும் இறை சமூகத்திலே கடந்து வந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாக, கர்த்தரை பாடி மகிழும்படியாக, கர்த்தரை துதிக்கும்படியாக, கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்வோமாக। इस खास मौके पर प्रभु की आराधना करने के लिए, उसके नाम की महिमा करने के लिए प्रभु ने हम सबको उसके सम्मुख में लेकर आया, इसलिए हम प्रभु को धन्यवाद करें। हम கர்த்தருடைய வேத வார்த்தையை இறை சமூகத்திலே நாம் தியானிப்போம்। प्रभु के वचन को हम आके ध्यान करें। யாராவது ஒருவர் कोई उठ 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்தை வாசிக்கலாம்। दूसरा यूहन्ना पहला अध्याय 9वां वचन। 2 John chapter 1 verse 9। 2 யோவான் 1:9। 2 John 1:9। கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனுடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனே பிதாவையும் குமாரனையும் உடையவன்। ஹalleluya ஹalleluya। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக। प्रभु के पवित्र नाम को धन्यवाद। இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து தாதி விதமாக சொல்கிறார்। यहाँ पर यीशु अपने चेलों को देख ये कहता है, நீங்கள் என்னுடைய வார்த்தையில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறார்। वो कहता है कि मेरे कलाम पर, मेरे वचन पर तुम कायम रहो। என்னுடைய வார்த்தை என்றால் என்னுடைய உபதேசத்திலே நீங்கள் நிலைத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார்। मेरे वचन यानी उसके उपदेश पर, आके उसके तालीम पर तुम आके कायम रहो। தேவனுடைய சபை நாம் எல்லோரும் தேவனுடைய உபதேசத்திலே நிலைத்திருக்கும்படியாக தேவன் நம்மை பார்த்து கட்டளையிடுகிறார்। प्रभु हमें ये हुक्म देता है कि हम उसके जो आके दिए शिक्षा पर, उसके उपदेश पर हम कायम रहे। நம்முடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், हमारा जीवन हो, தேவனுடைய சபையாக இருக்கட்டும், प्रभु का कलीसिया हो, எல்லாவற்றுக்கும் அதாவது ஒரு அஸ்திவாரம் ஒன்று உண்டு। एक आगे बुनियाद है। அந்த அஸ்திவாரம் என்னவென்றால், वो फाउंडेशन बुनियाद क्या है? கிறிஸ்துவாகிய அஸ்திவாரத்தின் மேல் நம்முடைய சபையும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய குடும்பமும் அதாவது கட்டப்பட்டிருக்குமாயின், मसीह करके बुनियाद पर ही हमारा कलीसिया हो, हमारा परिवार हो या हमारी जिंदगी हो, उस पर कायम रहे। அதுவே அதாவது வெற்றி அடையும் என்றும், वही आके जयवंत हो सकता है। அதில் ஜீவன் இருக்கிறது, அது வல்லமை இருக்கிறது என்பதை நாம் அதாவது அறிந்து கொள்ள வேண்டும்। हमें ये जानना कि उसमें ही जीवन है, उसमें ही सामर्थ्य है। இயேசுவானவர் தம்முடைய அப்போஸ்தலர்களை பார்த்து அதாவது இப்படி சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய வார்த்தையில் என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் यहाँ पर சொல்கிறார்। यीशु कहता है कि अपने चेलों को देखकर कि तुम मुझ पे और के मेरे वचन पर कायम रहो। இங்கே அவருடைய அப்போஸ்தலராகிய அதாவது யோவான் அதாவது இப்படி எழுதுகிறார், யோहना ऐसा लिखता है, ஒருவன் கிறிஸ்துவில் அதாவது உபதேசத்தில் நிலைத்திராமல், अगर कोई आके मसीह के उपदेश में कायम ना रहे, மீறி நடக்கிறதாவது எவனும் जो उसके उल्लंघन करते हैं, தேவனை அதாவது உடையவன் அல்ல, वो प्रभु का नहीं है। கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ जो मसीह के तालीम में कायम रहता है, பிதாவையும் குமாரனையும் அதாவது உடையவன் என்று சொல்லி அதாவது இங்கே யோவான் वो சொல்லுகிறார்। बाप और बेटा का है कि लिखा தேவனுடைய है। பிள்ளைகளாக இருக்கிற நாம் அதாவது ஒவ்வொரு நாளும் அதாவது இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும்। हमारे मन में इस बात को हमेशा रखना है, நாம் அதாவது யாரோடு ஐக்கியமாக இருக்கிறோம், हमारा जो संगति, हमारा शरीकत, फेलोशिप किसके साथ है, எதில் நிலைத்திருக்கிறோம், किसमें कायम रहते हैं, எங்கே இருக்கிறோம், कहां पर है हम, என்பதை அதாவது நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள आप வேண்டும்। इसे साबित करें, कंफर्म करें। தேவனுடைய திருச்சபையானது प्रभु की कलीसिया கிறிஸ்துவினுடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கும்படியாக கிறிஸ்துவினால் அது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது। मसीह में कायम रहने के लिए मसीह ने कायम करने के से आके इस प्रकार के கிறிஸ்துவின் स्थापित किया है। உபதேசம் என்றால் என்ன? मसीह का उपदेश क्या है? கிறிஸ்துவின் உபதேசம் என்றால் அதாவது புதிய ஏற்பாடு முழுவதிலும் அதாவது கிறிஸ்துவினுடைய உபதேசங்களும் அதாவது तमाम அடங்கியிருக்கிறது। नया नियम में परमेश्वर के यीशु क्या उपदेश है? கிறிஸ்துவானவர் தம்முடைய அதாவது ஊழிய நாட்களிலே मसीह के अपने सेवा के दौरान அவர் அதாவது வெவ்வேறு விதத்தில் அதாவது ஜனங்களுக்கும் தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கும் சீஷர்களுக்கும் அதாவது போதித்து வந்தார்। बार बार ये आके उसको सिखाते रहे, அதாவது ஓமைகளினால், सिद्धांत दृष्टांत के द्वारा உதாரணங்களினால், या उदाहरण के द्वारा ஒப்புமைகளினால், या कई तरह के उदाहरण की मिसाल के द्वारा, உருவகங்களினால், உருவகங்கள் சின்னங்களினால், निशान की तरह, நீதிமொழிகளினால், नीति वचन के जरिए மற்றும் தீர்க்க தரிசனங்களினால் அதாவது அவர் அதாவது போதித்து வந்தார்। और नबूवत के जरिए प्रभु आके सिखाते रहे। அந்த போதனை அதாவது
பொது ஜனங்கள் அதை தான் சரியாக அறிந்து கொள்ள முடியவில்லை. आम इंसान उसे जान नहीं पाए. அவருடைய போதனையானது எளிமையாக இருந்த போதிலும் उनका जो तालीम जो है बहुत आसान होने के அதை बावजूद சரியாக भी, விளங்கிக் கொள்ள முடியவில்லை. लेकिन आम इंसान उसे समझ नहीं அவருடைய पाए. அப்போஸ்தலர்களும் அவருடைய உபதேசத்தை சரியாக விளங்கிக் கொள்ள उनके முடியவில்லை. प्रेरितों भी यीशु के तालीम को समझ नहीं पाए. அவருடைய ஏதாவது உபதேசத்தில் ஏதாவது உள் கருத்துகள், उसके उपदेश के जाके जो अंदर जो के बारीकी அது बातें பரலோக ஏதாவது மேன்மையுடைய சத்தியங்களாக ஏதாவது நிரம்பி இருந்தது. आसमानी खूबियों से भरा हुआ. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा हो. தம்முடைய ஏதாவது உபதேசத்தை கொடுத்த நோக்கம் என்னவென்றால், अपने उपदेश को देने का, वो तालीम को देने அந்த का உபதேசங்களை मकसद क्या है? விசுவாசிக்கும்படியாகவும் उस पर विश्वास करें, அதை ஏதாவது பின்பற்றும்படியாகவும் उसके पीछे கைக்கொள்ளும்படியாகவும் चले, அது उसके கொடுக்கப்பட்டதாகும். पीछे चले, उसको उसका अमल करें. கிறிஸ்துவினுடைய உபதேசம் என்றால் என்ன? मसीह का उपदेश क्या है? என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருங்கள் मेरे என்று சொல்லி ஆண்டவர் उपदेश சொல்கிறார். में तुम कायम रहो, मेरे அப்ப टीचिंग में कायम ஆண்டவராகிய रहो. இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழிய நாட்களிலே अपनी सेवा के दौरान यीशु வெறும் அதாவது 3.5 ஆண்டு காலம் தான், 3.5 साल सेवा की उसने. அதாவது நீண்ட காலம் அவர் ஊழியமே लंबे செய்யவில்லை. साल उससे सेवा नहीं की. only அதாவது 3.5 years 3.5 साल सेवा की. இந்த 3.5 ஆண்டு காலத்திலே ये 3.5 साल அவர் அதாவது பற்பல அதாவது விஷயங்களில் அதாவது அவர் உபதேசத்தை कई கொடுத்திருக்கிறார். बातें सिखाई, அதை उसे கைக்கொள்ளும்படியாக, अमल में लाने के लिए, என்னை பின்பற்றும்படியாக मेरे पीछे चलने के लिए மாதிரிகளை அவர் வைத்து एक சென்றிருக்கிறார். नमूना छोड़ के गया है. தேவனுடைய சபை, प्रभु की कलीसिया, நீங்கள், आप, தேவனுடைய பிள்ளைகள், प्रभु के बच्चे, ஒவ்வொரு குடும்பங்களும் हर एक परिवार, நாம் கற்றுக்கொண்டவைகளிலே நாம் நிலைத்திருக்கும்படியாக தேவன் நம்மை பார்த்ததா சொல்லுகிறார். हम जो सीखे उसमें कायम रहना चाहिए कि प्रभु कहता है. தேவனுடைய கிறிஸ்துவின் உபதேசங்கள் என்றால் என்ன? मसीह का उपदेश क्या है? அது ஏராளமாக இருந்தாலும் बेशुमार है. சில 5 காரியங்களை மாத்திரம், அதாவது அடிப்படை ஏதாவது உபதேசங்களை ஏதாவது உங்களுக்கு நான் 5 சொல்கிறேன். बुनियादी बातों का आज आके हम सिखाएंगे, தேவனுடைய देखेंगे. நாமத்திற்கு மகிமை प्रभु के உண்டாவதாக. नाम की महिमा हो. இயேசு போதித்த அந்த உபதேசங்களை நாம் கைக்கொள்ள வேண்டும். यीशु ने सिखाया वो उस तालीम पर हम कायम रहे, அதை நாம் விசுவாசிக்க வேண்டும், उसे यकीन करें, அதை நாம் கடைபிடிக்க उसे வேண்டும். अमल में लाए. நம்முடைய குடும்பங்களாக हमारा இருக்கட்டும், घर हो, சபையாக कलीसिया हो, இருக்கட்டும், தனிப்பட்ட மனிதனாக या இருக்கட்டும், एक निजी इंसान हो, யாராக இருந்தாலும் कोई भी हो, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள், मसीह पर जो विश्वास करते கிறிஸ்துவை हैं, பின்பற்றுகிறவர்கள், उसके पीछे चलते அந்த हैं, உபதேசத்தில் நிலைத்திருக்கும்படியாக தேவன் ஏதாவது கட்டளையிடுகிறார். उसके उपदेश में कायम रहने के लिए यीशु उन्हें हुक्म देता है. ஒன்று एक விசுவாசம். विश्वास. ரோமர் 10 அதிகாரம் 17வது வாக்கியம், रोमन 10:17, रोमन रोमन्स 10:17, रोमन्स 10:17. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु के नाम உண்டாவதாக. की महिमा हो. கிறிஸ்துவின் மேல் ஏதாவது விசுவாசம் வைப்பது, मसीह पर ईमान लाना, विश्वास करना. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் கிறிஸ்துவின் மேல் ஏதாவது விசுவாசம் உடையவர்களாக நாம் प्रभु இருக்க के बच्चों வேண்டும். के प्रभु यीशु पर हमारा विश्वास होना चाहिए. கிறிஸ்துவின் மேல் நாம் ஏதாவது ஏன் ஏதாவது விசுவாசிக்க வேண்டும்? प्रभु में क्यों यीशु पर विश्वास करना है? இயேசு கிறிஸ்து ஒருவரே ரட்சகர் என்றும், यीशु एक ही उद्धार करता है. அவர் ஒருவரே தேவன் என்பதை நாம் ஏதாவது விசுவாசிக்க ये வேண்டும். विश्वास है वो एक ही प्रभु है. அந்த விசுவாசத்தினால் நமக்கு மீட்பு உண்டாகிறது என்று சொல்லி புதிய ஏற்பாடு நமக்கு போதிக்கிறது. वो विश्वास से हमें छुटकारा मिलता है कि नया नियम सिखाती है. கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்திலிருந்து நாம் ஏதாவது தடம் புரண்டு ஏதாவது நம்ம ஏதாவது விடக்கூடாது. प्रभु मसीह यीशु पर का विश्वास से हम आके डगमगाना नहीं चाहिए. அப்போஸ்தலனாகிய பவுல் ஏதாவது கிறிஸ்துவுடைய வார்த்தை உபதேசத்தை பற்றி இப்படி சொல்லுகிறார். पौलुस आके यीशु के उस शिक्षा के और ऐसा कहता है. அது சுவிசேஷம் என்றும், वो खुशखबरी है, गॉस्पेल है, போதிக்கப்பட வேண்டும் वो என்றும், प्रचार करना அது है, விளம்பரம் ஏதாவது படுத்தப்பட वो வேண்டும் इश्तिहार என்றும், करना, एडवर्टाइज करना அது है, ஜனங்களுக்கு சொல்லப்பட வேண்டும் என்றும், लोगों को कहना है, ஜனங்கள் அதை கேட்க வேண்டும். लोग सुनना है. அந்த கேட்கிறதாவது அந்த அதாவது கேட்பது, वो सुनना, அதுதான் ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் உண்டாகி उद्धार के मुताबिक है कि वो जो विश्वास उनको होता है, தேவனை ஏதாவது ஆராதிக்கும்படியான நிலை வரைக்கும் அந்த ஏதாவது போதகம் ஏதாவது செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். प्रभु की आराधना करने की स्थिति तक आके उसे सिखाना है. கிறிஸ்துவானவர் தம்முடைய அப்போஸ்தலர்களை, தம்முடைய ஊழியர்களை சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக ஏதாவது அவர் அது சொல்லுகிறார். बस ये हुक्म देता है कि ताकि खुशखबरी फैलाओ. கிறிஸ்துவுடைய ஏதாவது ஊழியக்காரர்கள் சுவிசேஷத்தை ஏதாவது बस பிரகடனப்படுத்துகிறார்கள். सेवक के जो सुसमाचार को लेके फैलाते हैं, அவர்கள் போதிக்கிறார்கள், उन्हें सिखाते हैं. கேட்கிறவர்கள் सुनने वाले விசுவாசிக்க வேண்டும், विश्वास करना है. ரட்சிப்புக்கு ஏற்ற उद्धार விசுவாசம் के ऐसे जो है, ஒருவனுக்கு தான் உண்டாகி उद्धार के அவன் एतबार தேவனை से மகிமைப்படுத்தத்தக்கதான தேவனுக்கு ஆராதனை செய்வதாத அந்த நிலைக்கு जो मसीह की आराधना करने के एतबार में அவன் உருவாகும் வரைக்கும் இந்த போதனை கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பவுல் கற்றுத் वो தருகிறார். उसमें ढलना है, वो होने तक के उन्हें सिखाना है. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु के உண்டாவதாக. नाम की महिमा हो. கிறிஸ்துவுடைய சுவிசேஷமானது அறிவிக்கப்பட मसीह की வேண்டும். खुशखबरी के सुनाना है. அது நம்மிடமும் அதாவது அறிவிக்கப்பட்டு வந்தது. हम पर भी हमारे पास वो
वो அந்த gospel, वो சுவிசேஷத்தை खुशखबरी நாம் आई, கேட்டோம், हमने वो खुशखबरी सुने, நாம் விசுவாசித்தோம், हम ये विश्वास किए இவர்தான் ரட்சகர், ये उद्धार करता है, என்னை மீட்டுக் கொள்கிறவர் இவர்தான், हमें छुड़ाने यही है, இவர்தான் கர்த்தர் என்பதை यही प्रभु है करके நமக்குதாவது ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் உண்டாகி उद्धार के एतबार से जो उद्धार जो विश्वास தேவனுக்கு हुई, நாம் ஆராதனை செய்யும் வரைக்கும் பிரபு அந்த की- விசுவாசம் நமக்கு போதிக்கப்பட்டு तो ये வந்தது. प्रभु की आराधना करने तक कि वो खुशखबरी हमें सुनाया இப்பொழுதும் गया, நாம் சுவிசேஷத்தை நாம் அதாவது கேட்கிறோம், अब भी हवा के सुसमाचार सुनते நாம் हैं, சுவிசேஷத்தை நாம் அதாவது பிரசங்கிக்கிறோம். खुशखबरी हवा के बताते हैं, நமக்கு ஏதாவது நேரம் கிடைக்கும் நேரெல்லாம் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு बाइबल में बताते हैं कि जब भी हमको वक्त मिले हम खुशखबरी को बताएं, தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु के உண்டாக. नाम की महिमा हो, இயேசுவின் அதாவது கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்கிறவன் यीशु की जो इबादत करते हैं, அவன் மீட்கப்படுகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. छुड़ाए जाते हैं करके बाइबल कहती है, ரோமர் 10 அதிகாரம் 13வது வாக்கியத்திலே रोमियो 10:13, रोमन्स ரோமர் 10:13 10:11, கர்த்தருடைய நாமத்தில் தொழுது கொள்கிறவன் எவனும் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. जो प्रभु के नाम को लेता है वही उद्धार पाता है, கிறிஸ்துவுடைய உபதேசம் मसीह का उपदेश நாம் அதாவது முதலாவது விசுவாசிக்க पहले வேண்டும். विश्वास करना है, விசுவாசிக்கிறவர்கள் विश्वास जो करते हैं ரட்சிப்பு கேட்டு விசுவாசம் கொண்டவர்கள் उद्धार के मुताबिक उनका विश्वास होना கிறிஸ்துவை चाहिए, ஆராதனை செய்யும் வரைக்கும் मसीह की आराधना करने तक आके அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை கேட்டு उसे கேட்க வேண்டும். कबूल करना है, सुनना है, கிறிஸ்துவின் நாமத்தை தான் தொழுது கொள்கிறவன் मसीह की जो आराधना करते हैं या அவனே उसे दंडवत करते ரட்சிக்கப்படுவான் हैं என்று சொல்லி வேதம் वही சொல்லுகிறது. उद्धार पाता நாம் है, எல்லோரும் மீட்கப்பட்டவர்கள், हम सब छुड़ाए गए हैं, நாம் எல்லோரும் கர்த்தரை நாம் அதாவது ஆராதனை செய்கிறோம், हम सब प्रभु की आराधना करते हैं, நாம் கர்த்தரை விசுவாசிக்கிறோம், கர்த்தரை நாம் हम பின்பற்றுகிறோம். आके प्रभु के पीछे चलते हुए उसे विश्वास करते हैं, ரட்சிப்பின் ஏதாவது படிகள், उद्धार का सीढ़ियां, ரட்சிப்பு நமக்கு எப்படி உண்டாகிறது, उद्धार कैसा होता நாம் है, எப்படி हम ரட்சிக்கப்படுகிறோம். कैसे उद्धार पाते हैं, ஒன்று पहली बात சுவிசேஷத்தை நாம் கேட்க வேண்டும், खुशखबरी सुनना है, தேவனுடைய சுவிசேஷத்தை நாம் கேட்க வேண்டும். खुशखबरी को सुनना है, இரண்டாவது दूसरी बात நாம் அதை விசுவாசிக்க வேண்டும், उसे विश्वास करना ही, ईमान लाना அந்த है, சுவிசேஷத்தை நாம் விசுவாசிக்க उस வேண்டும். खुशखबरी को आके विश्वास करना है, அந்த சுவிசேஷம் அந்த நற்செய்தி என்றால் என்ன? वो खुशखबरी क्या है, அது இயேசு ஒருவரே அந்த சுவிசேஷம், यीशु ही खुशखबरी है, ரட்சகராக இயேசு ஒருவரே அந்த சுவிசேஷம், उद्धारकर्ता यीशु ही वो खुशखबरी அவரை है, அல்லாமல் வேறு சுவிசேஷம் இல்லை. उसके बगैर और कोई खुशखबरी नहीं ஏனென்றால் है, ரட்சகர் அவர் ஒருவர் उद्धारकर्ता மாத்திரம்தான் वो ரட்சகர். एक ही है, தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु के உண்டாக. नाम की महिमा हो, என்னுடைய பாவம் போக்கும், हमारा गुनाह को दूर என்னை कर, மீட்டுக் கொள்ளும், हमें छुड़ा, எனக்கு நித்திய ஜீவனை हमें அருளும், हमेशा की जिंदगी என்னை दे, இந்த உலகத்திலிருந்து ரட்சித்து हमें उस- பரலோகம் சேர்க்கும் मेरे इस दुनिया से बचाकर इस ஒரு आसमान पर மீட்பர் पहुंचा, உண்டானால் அது கிறிஸ்து ஒருவரே एक छुटकारा होता तो सिर्फ यीशु से, என்பதுதான் சுவிசேஷம். यही खुशखबरी गॉस्पल है, இதற்கு நாம் சுவிசேஷத்தை हम சொல்கிறோம். कहले को खुशखबरी बताते நம்முடைய हैं, கதைகளை சொல்வதா சுவிசேஷம் हमारी கிடையாது. कहानी कहना वो खुशखबरी நம்முடைய नहीं है, சாட்சி அது சுவிசேஷமா கிடையாது. हमारी कहानी या गवाही खुशखबरी नहीं है, நல்லதாவது அத புரிஞ்சுக்காங்க. इस बात को समझ What लीजिए, is gospel? गॉस्पल क्या है, खुशखबरी சுவிசேஷம் क्या என்றால் है, இயேசு அவர் ஒருவர் தான் खुशखबरी சுவிசேஷம். यीशु ही खुशखबरी है, நம்முடைய சாட்சியை நாம் மீட்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டது நமது சாட்சிகளாக கிறிஸ்துவுக்காக மாறி இருக்கிறோம். हम के जो हमारी गवाही है जो मसीह के जरिए जो हमको हुई है, கிறிஸ்து என்னை இப்படி ரட்சித்தார், मसीह ने हमें कैसे उद्धार நான் किया, இப்படி हम மீட்கப்பட்டேன், कैसे छुड़ाए गए, எனக்கு இப்படி பாவம் மன்னிப்பு कैसी உண்டாயிற்று, गुनाह की माफी நான் हुई, விடுதலையானேன், मैं कैसा आजाद எனக்கு हुआ, சமாதானம் உண்டாயிற்று, चैन मिली मुझे, இந்த உலகத்திலே ஏதாவது ஒரு லகுவான ஏதாவது ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை செய்ய கிருபை பெற்றிருக்கிறேன். एक पवित्र जिंदगी जीने का प्रभु ने मुझे अनुग्रह किया, இது நம்முடைய சாட்சியாகும். यही हमारी गवाही But है, it is not the gospel. वो आके गॉस्पल அது खुशखबरी சுவிசேஷம் नहीं அல்ல. है, ये खुशखबरी சுவிசேஷம் नहीं, என்றால் खुशखबरी है, கிறிஸ்துவானவர் मसीह है, கிறிஸ்துவை நமது मसीह பிரகடனப்படுத்துகிறது. को आके जाहिर करे, அதை ஏதாவது கேட்கிறவர்கள் जो सुनते हैं, ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவர்களுக்கு உண்டாகும். उद्धार के मुताबिक आके वो विश्वास क्रिया करता है, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள், विश्वास वो मसीह को कबूल करते हैं, கிறிஸ்துவை ஏதாவது கேட்டு விசுவாசிக்கிறார்கள். मसीह को सुनकर उसे कबूल करते हैं, மூன்றாவது அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். तीसरी बात मन फिराना है, அவர் रिपेंट करना உலகத்தை है, பார்த்து கொண்டிருக்கிற அந்த நிலையிலிருந்து மாறிய தேவனிடமாக அவர்கள் தன்னுடைய பார்வையை திருப்ப अपने வேண்டும். नजर की दुनिया को छोड़ के मसीह पर नजर करना है, ரிபென்டன்ஸ், जो मन மனம் फिरना, திரும்புதல், मन फिरना, நம்முடையதாவது மனம் மாறுததாவது हमारा திரும்ப मन வேண்டும். के तौबा कर मन फिरना நம்முடைய है, मனம், हमारा मन, நம்முடைய சிந்தை, हमारा ख्याल, நம்முடைய செயல்கள், हमारा நம்முடைய क्रिया, வாழ்க்கை எல்லாமே அது உலகத்தை சார்ந்ததாக இருக்கு. हमारी सारे जो क्रिया जो है कि दुनिया से संबंधित है, உலக காரியங்கள், दुनिया की बातें, பாரம்பரியதாவது நம்முடையதாவது மூதாதையருடையதாவது हमारे காரியங்கள், बाप दादा के दस्तूर, இல்லையென்றால் உலக காரியங்கள் दुनिया की बातें में हम फंसे हुए हैं। ஒருவன் சுவிசேஷத்தை கேட்டு एक शख्स आके जो खुशखबरी को सुनता है, அவனுக்கு மனம் திரும்புதல் உண்டாக वो வேண்டும். रिपेंटेंस करता है, वो आके मन फिरता
இது है। ரட்சிப்பின் அதாவது படிகளாகும். ये उद्धार का सीढ़ियां है। ஒன்று நாம் கேட்க வேண்டும், एक बार सुनना है, இரண்டாவது நாம் அதாவது விசுவாசிக்க வேண்டும், विश्वास करना है, மூன்றாவது நாம் மனம் திரும்ப வேண்டும், तीसरा के मन फिरना है, நான்காவது நாம் அறிக்கை செய்ய வேண்டும். चौथा के इकरार करना है। அறிக்கை என்றால் என்ன? इकरार क्या है? பாட்டில் அதாவது அறிக்கை என்பது அதாவது பல விதத்தில் அதாவது அறிக்கை कई சொல்லப்படுகிறது. तरीके का जो है कि स्थिति में जो है कि ये कार्य है। இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிற போதிக்கிற இந்த உபதேசமானது अभी जो मैं आपको सिखा रही இந்த हूँ அறிக்கை उपदेश, என்பது கிறிஸ்துவை நாம் அறிக்கை செய்ய ये வேண்டும். इकरार करना या कि ये क्रिस्तु कन्फेस என்னுடைய करना रक्षक है है। कि मसीह मेरा उद्धार करता கிறிஸ்து है, என்னுடைய தேவன், मेरा प्रभु है, அவர் உலக ரட்சகர். वो दुनिया का उद्धार करता है। என்று நாம் அதாவது பிரகடனப்படுத்த வேண்டும், அதை நாம் அறிக்கை செய்ய ये வேண்டும். कि इकरार करना we है। have to confess Jesus as our Lord. हाँ, मसीह यीशु के प्रभु करके हम इकरार हम करें, கிறிஸ்து என்னுடைய தேவனுடைய ரட்சகர் என்பதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். मसीह प्रभु करके हम इकरार करना है, कन्फेस करना है। நான் சொல்லுகிறதாவது இந்த காரியங்கள் எல்லாத்திற்கும் அதாவது வேத வசனங்கள் இருக்கிறது. ये साथ जो मैं कह रहा हूँ सबको इसका அதை सारा நாம் वचन है। சொல்லிக் கொண்டு போனால் அதாவது நேரம் அதாவது அதிகமாகி விடுகிறது. अगर कह रहे हैं तो बहुत ज्यादा है, इससे मैं बहुत जितना हो सके उतना कम நாம் कर அறிக்கை सकता செய்ய हूं। வேண்டும். हम इकरार करना है, கிறிஸ்துவை ரட்சகரை இயேசுவை நாம் அறிக்கை செய்ய मसीह को வேண்டும். उद्धारकर्ता को हम इकरार करना है, சபையில் அறிக்கை செய்ய வேண்டும், मसीह कलीसिया में करना பிறருக்கு है, முன்பாக அறிக்கை செய்ய வேண்டும், औरों के सामने करना है, தேவனுக்கு முன்பாக நாம் प्रभु के அறிக்கை सामने செய்ய करना வேண்டும். है। கிறிஸ்து ஒருவரே என்னுடைய ரட்சகர், मसीह एक ही में उद्धार करता கிறிஸ்து है, ஒருவரே உலக ரட்சகர். मसीह एक ही जो दुनिया को उद्धार करता என்பதை है। நம்முடைய ஆராதனையிலே, हमारी நம்முடைய आराधना, ஜெபங்களிலே हमारी प्रार्थना நாம் में அறிக்கை செய்து வருகிறோம். हम इकरार करते आ रहे அதை हैं, நாம் அறிக்கை செய்ய வேண்டும். इकरार करना है। ஐந்தாவது पांचवी बात, நாம் அதாவது ஞான ஸ்நானம் பெற வேண்டும். हम बपतिस्मा पाना है। ஞான ஸ்நானம் பெறுவது ரட்சிப்புக்கு, இந்த ரட்சிப்பு நமக்கு உண்டாக்குகிறது. उद्धार जाके बपतिस्मा से होता இது கிறிஸ்துவுடைய கட்டளையாகும். है, ये मसीह का हुक्म है। என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன உபதேசத்தில் प्रभु ने कहा कि मेरे उपदेश में कायम रहो। நாம் அதாவது ஞான ஸ்நானம் பெற வேண்டும் என்று சொல்லி அவர் கட்டளையிடுகிறார். हम बपतिस्मा लेना है करके हुक्म அப்ப देता है। இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற, जो यीशु को कबूल करते हैं, விசுவாசிக்கிற, जो विश्वास करते हैं, இயேசுவை பின்பற்ற தங்களை ஒப்பு जो यीशु கொடுத்திருக்கிறவர்கள் के पीछे चले अपने आप को देते அவர்கள் हैं, ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி वो வேதம் சொல்லுகிறது. बपतिस्मा पाना है करके बाइबल कहती है। ஆறாவது, छठी बात, நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அது சொல்லப்பட்டிருக்கிறது. आके तुम्हारे कायम रहना है। விசுவாசம் உள்ளவர்களாக நாம் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். विश्वासी हम के विश्वास में कायम रहना, फर्म रहना है। சிலர்கள் எடுத்துட்டு அவர் ஓடிடுவாங்க. कई लोग बपतिस्मा लेते हैं फिर छोड़ देते हैं। நான் ஞான ஸ்நானம் பெற்றுட்டேன், मैंने बपतिस्मा पाया, இனிமே நான் எப்படி வாழ்ந்தாலும் என்ன, अब मैं कैसे भी चले, அது ஆண்டவர் வருவாரு, प्रभु आएंगे என்னை எடுத்துட்டு போயிடுவாரு, मुझे उठा के जाएंगे। அப்படின்னு போலித்தனமாக நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ऐसे के झूठी बातों पे यकीन करते அது हैं, ஒருபோதும் அல்ல. ऐसा नहीं होता। ஞான ஸ்நானம் எடுத்தவர்கள் தான் जो बपतिस्मा लेते हैं, அவர்கள் விசுவாசத்தில் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும். विश्वास में आखिर तक कायम रहना है। முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கவில்லை என்றால் பூரண மீட்பை, பூரண ரட்சிப்பை அவள் பெற முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. आखिर तक अगर कायम नहीं रहेंगे तो जो அப்ப परिपूर्ण உங்களுக்கு छुटकारा ரட்சிப்பு नहीं मिल எப்படி सकता। உண்டாகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். उद्धार कैसा होता है देख लिया ஒன்று आपने। சுவிசேஷத்தை நாம் கேட்க வேண்டும், एक तो खुशखबरी सुनना இரண்டாவது है, நாம் சுவிசேஷத்தை நாம் விசுவாசிக்க दूसरा उस வேண்டும், पर विश्वास करना है, மூன்றாவது நாம் சுவிசேஷத்தை நாம் அதாவது மனம் திரும்ப तीसरा வேண்டும், कि जो मन फिरना है, நான்காவது நாம் கிறிஸ்துவை நாம் அறிக்கை செய்ய வேண்டும், चौथा कि मसीह को इकरार करना ஐந்தாவது है, நாம் அதாவது ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள पांचवा कि வேண்டும், जो कि बपतिस्मा लेना, बैप्टिज्म लेना ஆறாவது है, நாம் விசுவாசத்தில் நிலைத்திருக்க और வேண்டும். कि छठी बात है कि हम उस उपदेश में कायम रहना है। இதுதான் கிறிஸ்துனுடைய உபதேசம், அவருடைய வார்த்தையில் அவர் போதித்த விசுவாசம் என்பதா. ये है कि जो प्रभु यीशु ने सिखाया गया मसीह का उपदेश है, அப்போ இதில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். इसमें कायम रहे। நீங்கள் ஏதாவது ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஏதாவது எதை நினைத்தாலும் சரி, எப்படி வாழ்ந்தாலும் சரி, आप कैसे रहो, कैसे நான் भी जियो, எப்படிதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்க हम வேண்டும். कैसे रहे, कैसे है करके हम अपने आप को परखें, நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன் என்பதை ஏதாவது நினைவு கூற हम வேண்டும். कैसे उद्धार पाए याद करें, இயேசுவின் மேல் விசுவாசம் கொண்டவர்களாக ஏதாவது எந்நாளும் இருக்க வேண்டும். यीशु पर विश्वास हमेशा करते रहे। ரெண்டு, दूसरी बात, கிறிஸ்துனுடையதாவது பரிகாரம், मसीह का जो प्रायश्चित है, கிறிஸ்துனுடையதாவது பாவ जो நிவாரணம், पाप का प्रायश्चित, மனித குலத்தின் பாவத்தை அவர் நிவர்த்தி செய்தார். इंसान के गुनाह को आके प्रायश्चित किया நாம் उसका। எல்லோரும் பாவிகளாக இருக்கிறோம். हम सब गुनहगार हैं, உலகம் அனைத்தும் பொல்லாங்கனுக்குள் तमाम கிடக்கிறது. दुनिया के जो गुनाह में है, எல்லா மனிதர்களும்
மனிதர்களும் பாவம் हम செய்கிறார்கள். इंसान गुनहगार हैं அவனுடையதாவது சிறு வயது முதல் கொண்டு बचपन से लेकर के वो बूढ़े बुढ़ापे तक அவனுடையதாவது எல்லா நாட்களிலும் அவனதாவது குற்றம் புரிகிறவனாகவே उसकी उम्र இருக்கிறான். भर की गुनाह करते ही रहता है ஒருவேளை தான் சிலர்களதாவது வெளிப்புறதாவது புறமாகதாவது குற்றவாளிகள் என்று சொல்லி நமக்கு தெரியாது. एक वक्त में के बाहरी जाहिर तौर से नहीं करेंगे அவர்களதாவது யதார்த்தவாதிகளாக वो कैसे ऐसे रहेंगे சன்மார்க்கவாதிகளாக सन्मार्ग की तरह அநேகருக்குதாவது பாவமுதாவது செய்யாதவர்களாக நம்முடைய கண்களுக்கு தெரியும். दूसरों को चोट पहुंचाते हमको पता है ஆனால் தேவனதாவது ஒவ்வொரு ஆத்மாவையும் அதாவது ஒவ்வொரு ஆன்மாவையும் அதாவது हर एक கவனிக்கிறார். जान को प्रभु देखता है அவனதாவது வெளிப்படையாக அவன் பாவம் செய்யவில்லை एक என்றாலும் वक्त अगर जाहिरी तौर से अगर पाप नहीं किया तो அவனதாவது உள்ளான நிலையிலே அவன் பாவியாக இருக்கிறான். अंदर की इंसानियत के हालात में वो गुनहगार है அவன் பாவத்தை செய்ய அவன் वो திட்டமிடுகிறான். गुनाह करने के लिए इरादा करता है அவனதாவது முயற்சிக்கும் பொழுது அவனுக்கு அனுகூலமாக மாறிவிட்டால் அவனதாவது அதை செய்ய और துணிகிறான். गुनाह करने का मौका मिले तो गुनाह करता है மனிதர்கள் அனைவரும் பாவிகளாக இருக்கிறார்கள். इंसान गुनहगार है வேதம் மனிதர்களை பாவத்திற்குள்ளாக அடக்கி வைத்திருக்கிறது. बाइबल जो है कि इंसानों को गुनाह में वाकई रखे है எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்திருக்கிறார்கள் என்று சொல்லி பவுல் बाइबल சொல்கிறார். कहती है कि सबने गुनाह किया परमेश्वर के उस अनुग्रह से महरूम हुए நாமும் அப்படிப்பட்டவர்கள் தான். हम भी ऐसे थे நாம் விசேஷித்த பரிசுத்தவான்களோ हम जो विशेष पवित्र करके மற்றவர்களை காட்டும் நாம் விசேஷித்த हम மனிதர்களோ औरों से बढ़कर करके இல்லவே இல்லை. ऐसा नहीं है இயேசுவின் நிமித்தம் इंसान यीशु இயேசுவை के நாம் खातिर விசுவாசிக்கிறதினால் यीशु को विश्वास करने की தேவனுடைய वजह से பிள்ளைகள் என்று சொல்லி தேவன் நம்மை கொடுத்து சாட்சி பகிர்ந்திருக்கிறதினால் यीशु के बदौलत के पिता हमें उसके बच्चे करके वो इकरार करता है நாம் ரட்சிக்கப்படாதவர்களை காட்டிலும் விசேஷித்தவர்கள். हम के जो उद्धार नहीं அப்படி पाए இல்லை उनकी என்றால் से आगे மனிதர்கள் बढ़कर है எல்லோரும் பாவிகள் தான். हम इंसान सब गुनहगार हैं அவர்கள் பாவ மன்னிப்பை பெறாதவர்கள். वे के जो माफी नहीं पाए गुनहगार है பாவம் மன்னிப்பை हम के माफ किए गुनहगार हैं அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 10 அதாவது மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26 லிருந்து 28வது வாக்கியத்தை मत्ती வாசிக்கலாம். 26 हम पढ़ सकते हैं मैथ्यू 26 26 26 லிருந்து 28 28 வாசிங்க. போதும். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के नाम की महिमा हो கிறிஸ்துவானவர் தம்மைதாவது பலியாக நம்முடைய பாவங்கள் போக நம்மைதாவது மீட்க தம்மை அவர் ஒப்பு கொடுத்தார். मसीह ने अपने बदन को एक बलि के एतबार से अपने आप को दिया ताकि हम गुनाह से आजाद हो जाएं பாவ பரிகாரம் पाप का जो प्रायश्चित जो है பாவத்திற்கு ஒரு பரிகாரம் एक प्रायश्चित कर रहा है पाप का நமது பாவத்தை போக்கும்படியாக हमारे गुनाह को दूर करने பாவத்திலிருந்து நாம் விடுதலை அடையும்படியாக गुनाह से आजाद होने தேவன் நம்மை சுத்திகரிக்கும்படியாக हमें एक शुद्ध करने நம்மை के लिए பரிசுத்தமாக்கும்படியாக पवित्र करने के लिए தம்மையே அவர் ஒப்பு கொடுத்ததை अपने आप को उसने दे दिया இங்கே தம்முடையதாவது மாம்சத்தையும் தம்முடையதாவது குருதையும் அதாவது பலியாக ஒப்பு கொடுத்ததை இங்கே அவர் சொல்லுகிறார். अपने बदन के लहू को उसने कुर्बान किया हमारे தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु के नाम की महिमा हो இயேசுவின் பரிகாரம் मसीह का जो प्रायश्चित நம்முடைய பாவத்தை போக்குகிறவர் இயேசு ஒருவரே. हमारे गुनाह को दूर करने वाला एक ही है मसीह है இந்துக்களாக இருக்கட்டும் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் हिंदू है मुस्लिम हो இல்லையென்றால் எந்த மனிதர்களாக இருக்கட்டும் कोई भी धर्म के हो தங்களுடைய குற்றங்கள் தங்களுடைய பாவங்கள் அற हमारा गुनाह को दूर करना है तो தங்களுக்கு சுத்திகரிப்பு உண்டாயிருக்க हमें முடியாது. अगर शुद्धिकरण होना है तो தாங்கள் ஒரு சுத்தமான மனமுடையவர்களாக மாற साफ दिल के होना है तो அவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள். कोशिश करते हैं தாங்களே முயற்சி वो செய்து खुद आके कोशिश करते हैं தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக தங்களை நிறுத்திக் கொள்ளும்படியாக वो பிரயாசப்படுகிறார்கள். लोग ये कोशिश करते हैं कि किसी तरीके से अच्छे काम करके प्रभु के सामने अपने धार्मिकता को साबित करें அவைகள் எல்லாம் குறை உள்ளதாக वो இருக்கிறது. सब अधूरी है மனிதனுடைய எந்த பாவ பரிகாரம் इंसान को कोई भी आके जो पाप का प्रायश्चित हो எந்த ஒரு பரிகாரம் செய்தலாக இருக்கட்டும் वो भी प्रायश्चित क्यों ना हो அதுவும் பாவம் நிறைந்ததாக இருக்கிறது. सब गुनाह से भरी हुई है ஏனென்றால் இந்த நிவாரணம் ये जो प्रायश्चित जो है அது தேவன் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கின ஒரு நிவாரணம். हाँ जो हमें आजाद करने वाले प्रायश्चित है இந்த நிவாரணத்தை கிறிஸ்துவானவரே அதை போதிக்கிறார். ये जो पाप का प्रायश्चित का जो कार्य जो है यीशु को सिखाता है அதாவது என்னுடையதாவது மாம்சம் என்னுடைய ரத்தம் मेरा बदन मेरा लहू அதை நீங்கள்
வாங்கி புசியுங்கள், इसे खाओ, நீங்கள் அதை பானம் इसे பண்ணுங்கள். पियो, அது கிறிஸ்துனுடைய உபதேசமாகும். ये मसीह का उपदेश है, அதை நாம் கைக்கொள்கிறோம். इसे हम आके अमल करते हैं. பவுல் 1 கொரிந்தியர் 10:16 வாக்கியத்திலே 1 Corinthians 10:16, 1 கொரிந்தியர் 10:16 1 Corinthians 10:16. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के नाम की महिमा हो. தேவனுடைய ஜனங்கள் மீட்கப்பட்டவர்கள், प्रभु के लोग छुड़ा गए हैं. விசுவாசிகள் கர்த்தருடைய பந்தியை, विश्वास करने प्रभु के उस प्रभोजन पे, கர்த்தருடைய மேஜையை उसके जो मेज को நாம் ஒவ்வொருதாவது வாரமும் நாம் அதை ஆசரிக்கிறோம். हर हफ्ते उसे याद करते हैं. அதை பவுல் தன்னுடைய நிருபங்களிலே இங்கே தெளிவாக அவர் यहाँ சொல்லுகிறார். पर साफ साफ प्रेरित पौलुस यहाँ पर कहता है उसके இந்த बारे में. கட்டளை பவுல் திருச்சபைக்கு அவர் அதை போதிக்கிறார். ये हुक्म जो है कि कलीसिया को पौलुस आके सिखाता है, சபை அதை கைக்கொள்ளும்படியாக, कलीसिया उस पर अमल करे, அதை கடைபிடிக்கும்படியாக, उसे अमल में लाने के लिए, இயேசுவை நினைவுகூரும்படியாக, यीशु को याद करे, இயேசுவுடைய பாடுகள், यीशु के दुखों को, அவருடைய மரணம், उसकी मौत को, அவருடைய உயிர்த்தெழுதல், उसकी जी उठना, எல்லாமே அந்த பந்தியில் அடங்கி वो இருக்கிறது. आके प्रभोजन में बसी हुई है. அதை நாம் கைக்கொள்ள வேண்டும். उसे अमल में लाना है, प्रैक्टिस करना है. உபதேசமாகும். ये मसीह का उपदेश है. உபதேசத்தில் நிலைத்திருங்கள். मेरे उपदेश में कायम रहो. கிறிஸ்து சொன்னது, यीशु जो कहा है, இந்த உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்கிறோம். इस उपदेश में हम कायम हैं. அதில் நாம் தொடர்ந்து நாம் நிலைத்திருக்க उस வேண்டும். पर आगे भी कायम रहें. அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதால் अमल करें. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा हो. 1 கொரிந்தியர் 11:24 1 Corinthians 11:24, 1 1 Corinthians 11:24. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். मेरे याद में इसे किया करो, मसीह ने कहा. அப்ப இயேசுவை நாம் நினைவு கூறுகிறோம். हाँ, मसीह को याद करते हैं, இயேசுவுடைய பாடுகள், मसीह के दुखों को, இயேசுவுடைய மரணம், उसकी मौत को, இயேசுவுடைய உயிர்த்தெழுதல், और उसका जी उठना, அதை நாம் நினைவு கூறுகிறோம். इसे याद करते அதை हैं. என்னாலும் நினைவு கூற வேண்டும். हमेशा याद करें हम. வாரத்தின் முதல் நாளிலே நாம் அதை விசேஷமாக நினைவு கூறுகிறோம். और खास करके हफ्ते के पहले दिन आके हम इसे याद करते हैं. என்னுடையதாவது உபதேசத்திலே நிலைத்திருங்கள். मेरे उपदेश में कायम रहो. ஒன்று நாம் முதலாவது பார்த்தது விசுவாசம். पहला विश्वास को देखिए. இரண்டாவது दूसरी, இயேசு அவர் செய்த பாவ பரிகாரம். यीशु ने जो किया, जो पाप का जो प्रायश्चित, அதை நாம் இப்பொழுது நினைவு கூறுகிறோம். उसे याद करते हैं. கிறிஸ்துவுடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், मसीह का दुख उठाना, मरना இந்த और जी उठना. ஆசீர்வாதத்தின் இந்த பாத்திரம், ये जो आशीष का ये இந்த ஆசீர்வாதத்தின் இந்த உடல், और जो आशीष पाया ये बदन, இது நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ये हमारे दिया गया है. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा हो. நம்முடைய பாவம் போக, हमारा गुनाह को दूर தேவன் करने, நம்மை பரிசுத்தமாக்க, हमें पवित्र करने के लिए, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறும்படியாக, मसीह के बच्चे होने के लिए, கிறிஸ்து அந்த ரட்சகர் நமக்காக செய்து முடித்தது ஒரு கிரியையாகும். मसीह ने जो हमारे खातिर, हमारे जगह में उसने पूरा किया. கிறிஸ்துவுடைய உபதேசம், அதை அவர் நடப்பித்தார். मसीह का उपदेश इसे किया, அதை நாம் விசுவாசிக்கிறோம். उसे विश्वास करते हैं. அது எங்கேயோ ஒரு காலத்துல ஏதோ நடந்தது என்று சொல்லி கற்பனை அல்ல. कहाँ पर तो किसी जगह में हुआ करके काल्पनिक नहीं है. அவரது வரலாற்றில், சரித்திரத்திலே, इतिहास ஒரு में காலத்திலே அதை एक செய்தார். वक्त पर किया उसने, அந்த கிரியை நடைபெற்றது. वो क्रिया हुई. மற்றதாவது மதக்காரர்களுடைய விசுவாசத்தை போன்ற விசுவாசம் நமக்கு இல்லை. औरों के धर्म के जो विश्वास की तरह हमारा नहीं है विश्वास. நம்முடைய விசுவாசமானது हमारा विश्वास சரித்திரபூர்வமான, ऐतिहासिक में साबित किया गया है, வரலாற்றுபூர்வமான, ऐतिहासिक है, நிகழ்ந்ததான दुनिया நிகழ்வுகளாகும். के नजारा है वो, அதை நாம் उस விசுவாசிக்கிறோம். पर विश्वास करते हैं. கற்பனைகளை அல்ல, फिक्शन या काल्पनिक नहीं है, கட்டுக்கதைகளை ये அல்ல, कहानी नहीं है. நிகழ்ந்ததான நிகழ்வுகளை நாம் விசுவாசிக்கிறோம். वो ये बातों पर विश्वास करते இந்த हैं. ஆசீர்வாதத்தின் பாத்திரம், ये आशीष का ये இந்த प्याला, ஆசீர்வாதத்தினதான அவருடைய உடல், इसका जो आशीष का बदन, அதில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். उस पे हम कायम அதை रहें, நாம் கடைபிடிக்க उसे வேண்டும். हम अमल में அதை लाएं, நாம் பின்பற்ற उसे வேண்டும். पीछे चले. என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருங்கள். मेरे उपदेश में तुम कायम रहो. கிறிஸ்துவுடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். मसीह के उपदेश में कायम रहने के இதில் लिए हमें बुलाया है. நாம் மீறி நடக்கிறவன் இவனோ, हम जो धर्मी में चलते हैं, என்றதாவது இங்கே யோவான் எச்சரிக்கிறார். யோहन्ना में चेतावनी देता है. கிறிஸ்துவுடைய உபதேசத்தில் நிலைத்திராமல், जो मसीह के उपदेश में जो कायम नहीं அவன் रहता, கிறிஸ்துவான ஒரு உபதேசம் செய்த உபதேசத்தில் நிலைத்திராமல் मसीह के उपदेश में जो कायम नहीं மீறி रहता, நடக்கிறவர்கள், जो धार्मिकता में जो चलता है, जो गलत उपदेश, தவறான உபதேசங்கள், गलत उपदेश, அதில்
செல்கிறவர்கள் इसमें जो जाते हैं அவர்களை குறித்து தான் இங்கேதான் சொல்லுகிறார், उनके बारे में कहता है அவன் தேவனுடையவன் அல்ல, वो प्रभु का नहीं है, அவன் தேவனுடைய பிள்ளையோ, वो प्रभु का बच्चा அதாவது தேவனுடைய ராஜ்யத்தின் அதாவது உறுப்பினர்களோ அல்ல என்று சொல்லி இங்கே प्रभु யோவான் के சொல்கிறார். बादशाहत का वो के सदस्य नहीं है। கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவன் எவனோ, मसीह के उपदेश में जो कायम रहता है, கிறிஸ்துவுடைய சபை இதில் நிலைத்திருந்தால் मसीह की कलीसिया उसमें कायम रहेंगे அந்த तो சபை वो कलीसिया நீங்களும் நானும் आप और தேவனுடைய मैं பிள்ளைகள் प्रभु के लोग பிதாவையும் அதாவது குமாரனையும் அதாவது உடையவர்களாக இருக்கிறோம் पिता என்பதாக के இங்கே बेटे யோவான் के है சொல்கிறார். करके यहाँ पर लिखा அப்ப திரீக ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், है। एक परमेश्वर हमारे साथ है, நாமும் அதாவது திரீக இறைவனோடு இருக்கிறோம் என்பது அதாவது இங்கே हम உறுதியாகிறது. भी प्रभु त्रिएक परमेश्वर के साथ है। இந்த பந்தியை நாம் அதாவது கடைபிடிக்க வேண்டும். इस प्रभोजन को हम आके जरूर आके पालन करना है। கிறிஸ்துவானவரே நமக்கு உபதேசித்து சொன்ன காரியம், मसीह ने उपदेश किया हुआ ये बात है। அவருடைய ஏதாவது இந்த ஏதாவது செயல், ये जो क्रिया जो है அவருடைய ஏதாவது கிரியானது நம்முடைய பாவங்கள் போக, हमारे गुनाह को दूर करने के लिए, அதாவது நித்திய காலமாக அதாவது நாம் அதாவது பாவிகள் என்று சொல்லி அழைக்கப்பட்ட அந்த நிலையிலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்க முடியாது. हमें उस स्थिति से हमें बाहर निकाले जहां पर आके हमेशा के जाके पाप की स्थिति में जब थे। நாம் அனுதினமும் அதாவது ஒருவேளை அதாவது சின்ன பெரிய பாவத்தை செய்யலாம், हम रोजमर्रा की जिंदगी में अब छोटे बड़े काम गुनाह करते हैं, நாம் அதாவது மீறி நடக்கலாம், हम आके प्रभु के हुक्मों को उल्लंघन करते हैं, கீழ்ப்படியாமல் இருக்கலாம். हम आके अधीन नहीं ஆனால் होते, தேவன் நம்மை பாவி என்று சொல்லி लेकिन பார்க்கிறது प्रभु இல்லை. हमें गुनहगार करके नहीं देखता। இவன் ஒரு பாவி, ये गुनहगार है, இவன் அதாவது தேவனுடைய கோபாக்கினைக்கு ये பாத்திரவான். प्रभु का जो प्रकोप का लायक है करके, गजब के இயேசுவானவர் लायक करके இறைவன் அதாவது நம்மை பார்ப்பதில்லை. प्रभु हरगिज़ हमें नहीं ஏனென்றால் देखता। தேவன் நம்மை அதாவது மீட்டுக் கொண்டவராக அதாவது நித்தியமாக தேவன் நம்மை प्रभु ने ரட்சித்திருக்கிறார். हमें आके आबादी तक प्रभु हमें उद्धार किया है। நாம் அதாவது மீறி நடக்கலாம், हम आके उल्लंघन நாம் कर सकते हैं, கீழ்ப்படியாமல் उसका இருக்கலாம், अधीन नहीं हो सकते நாம் हैं, செவி சாய்க்காமல் उसके இருக்கலாம். कहा के बात नहीं सुन सकते हैं। நாம் அதாவது மீட்கப்பட்டவர்கள் தான், छुड़ाए गए लोग हैं, நம்மிடத்தில் குறை இருக்கிறது. हमें कमी है, நாம் பாவம் என்றதாவது அந்த துரதாவது கிரியை நம்மை ஒட்டி जो கொண்டிருக்கிறது. पाप करके जो बुरी क्रिया हमें आके जो चिपकी हुई है, ஒவ்வொரு நாளும் நாம் அதிலிருந்து விடுதலை ஆகலாம். हर रोज आके उसमें से हम आके दूर நாம் होना है, அதாவது பரிசுத்தம் அடைய हम வேண்டும். पवित्र होना है, நாம் அதாவது பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய पवित्र வேண்டும். में पवित्र होते ही रहना है। பரிசுத்தாவியானவர் நம்மை சுத்திகரித்துக் पवित्र கொண்டிருக்கிறார். आत्मा हमें शुद्ध करता है। எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22வது வாக்கியத்திலே, எபிரேயர் 9:22, इब्रानी 9:22 தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु के உண்டாவதாக. नाम पवित्र नाम को धन्यवाद दो। ரத்தம் சிந்துதல் இல்லாமல் அதாவது பாவம் மன்னிப்பு இல்லை. यहाँ पर हिब्रू 9:22 में कहता है कि बगैर लहू बहाए गुनाह की माफी नहीं है। மனிதனுடைய பாவம் குற்றம் அதாவது அகல इंसान का गुनाह दूर होने के பழைய लिए ஏற்பாட்டினால் ஜனங்கள் எல்லோரும் அதாவது பலியிட்டார்கள். पुराने नियम के लोग के बलि चढ़ाए, பலி செலுத்ததினால் बलि चढ़ाने से தங்களுடைய பாவம் போகும் என்று अपने விசுவாசித்தார்கள். गुनाह के दूर हो गए करके सो मानते थे। ஆதலால் தான் இங்கே தான் இந்த எழுத்தாளர் அப்படி लेकिन यहाँ சொல்கிறார், पर जो लिखने वाले कहता है ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. बगैर लहू बहाए गुनाह की माफी नहीं है। மனிதனுடைய பாவம் நிவர்த்தி அடைய आज जब इंसान के गुनाह को अगर दूर करना है तो ரத்தம் சிந்தப்பட வேண்டும். लहू बहाया जाना है। ஏனென்றால் நம்முடைய ஜீவன் நம்முடைய உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. हमारा जान जो है लहू में है। தேவனுடைய பிள்ளைகள் ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக்குற பாவம் ஏதாவது அந்த ரத்தத்தோடு கலந்து இருக்கிறது. हमारा गुनाह जो कि लहू से जाके आके वो लगी हुई है। அது இன்னொரு ஒரு பலியினாலே और किसी बलि से நாம் தேவன் நம்மை மீட்டுக் கொள்ளதாவது விரும்புகிறார். प्रभु हमें छुड़ाना चाहता है। அப்போ நம்முடைய பாவம் போக நாம் நம்முடைய ரத்தத்தை நாம் சிந்த முடியாது. हमारे गुनाह को दूर करने के हम अपने लहू को नहीं आगे बहा ஏனென்றால் सकते। நம்முடைய ரத்தம் கரைப்படுத்தப்பட்டிருக்கிறது. हमारा लहू में அது कलंक है, அசுத்தமாக இருக்கிறது. वाक्य शुद्ध है। அதனால் நம்முடைய பாவம் அகல வேண்டும் हमारा என்றால் गुनाह दूर होने का है तो மிருகங்களின் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். जानवर की लहू बहाया जाना है। மிருகங்கள் பாவம் செய்வதில்லை. जानवर तो गुनाह नहीं करते। நம்மை போன்றதாவது யோசனை சிந்தை நாம் திட்டமிட்டு செய்கிறது போல மிருகங்கள் பாவம் புரிகிறது இல்லை. हम इंसान जैसा उनका सोच नहीं होता, हम जैसा गुनाह नहीं कर सकते। ஆதலால் தான் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் ஏதோ ஒரு ஆட்டுக்குட்டி பலியிட்டு इसलिए आदम हवा के लिए एक खाल एक
चमड़े का उनको वस्त्र पहनाया, कपड़े पहनाया। அதாவது தோலை எடுத்ததாவது அவர்களுக்கு உடுப்பாக उसकी खाल को लेकर उनको आके उनके जो आके शर्म को ढका। ஆதி முதலதாவது அதாவது மனிதனுடைய பாவத்திற்காக आज शुरू से लेकर इंसान के गुनाह के लिए பலியை தேவனே தான் உருவாக்கி இருக்கிறார்। बलि के प्रभु ने ही शुरू किया है। हालेलुया। हालेलुया। ஆதலால் மனிதனுடைய பாவம் தான் சீக்கிரமாக அகலாது। इंसान का गुनाह इतने आसानी से दूर नहीं होती है। மனிதனுடைய பாவம் நிவர்த்தி செய்யப்படாது। इंसान का गुनाह की तरह அது நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்றால் दूर होना है तो அந்ததாவது ஆத்மாவிற்காக ஒரு பலி ஒன்றுதாவது நிறைவேற்றப்பட वो जान வேண்டும்। के लिए के कुर्बानी देना है। இன்னொரு உயிர் அதற்காக பலியாக செலுத்தப்பட வேண்டும்। जान के लिए और एक जान कुर्बान करना है। ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு बगैर लहू बहाए गुनाह की माफी नहीं है। ஒரு கேள்வி, और एक सवाल है, ஆதாமும் ஏவாளும் பாவம் மன்னிப்பை பெற்றாங்களா? आदम और हव्वा ने गुनाह की माफी पाया क्या? கேள்வி தானே, एक सवाल है। அப்ப அவர்கள் பாவம் மன்னிப்பை பெற்றிருந்தாருன்னா अगर गुनाह की माफी पाए हैं तो பரலோகத்துல இருப்பாங்க। वो आके स्वर्ग में होना புதிய चाहिए। ஏற்பாடு அப்படி சொல்லல। लेकिन नया नियम से புதிய नहीं ஏற்பாடு कहती என்ன है। சொல்லுகிறது என்றால் नया नियम क्या कहती है? பாவம் ஆதாம் முதல் உலகத்திற்குள் பிரவேசித்தது। गुनाह जो कि आदम से ही आके அந்த ஒரு उत्पन्न हुआ மனிதன் மூலமாக பாவம் உலகத்திற்குள் गुनाह பிரவேசித்தது के போல आदम से ही शुरू ही कहता है। கிறிஸ்துவின் மூலமாக நீதி நமக்குள்ளாக मसीह से பிரவேசித்தது பவுல் எழுதுகிறார்। धार्मिकता शुरू ही के कहता है। அது எல்லாமே தான் ஒரு அடையாளம் தான்। वो एक निशान है। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु के नाम உண்டாவதாக। की महिमा हो। கிறிஸ்துவானவர் தம்முடைய ஜீவனை मसीह अपने जान को தேவனுடைய ஆட்டுக்குட்டியாக பலியாக நமக்காக வேண்டியதாவது பலியிட்டு परमेश्वर का मेमना के अपने जान को हमारे खातिर कुर्बान किया। சுத்தமாக்கினார், நம்மை சுத்திகரித்தார், हमें शुद्ध किया, हमें पवित्र किया। கிறிஸ்துவானவர் நமக்கு போர்வையாக நம்மை மூடி இருக்கிறார்। हमारे एक लिबास की तरह நம்முடைய हमारे शर्म को ढका। நம்முடைய பாவதாவது நம்முடையதாவது நிர்வாணம், हमारे जो नंगापन जो है அதை கிறிஸ்துவானவர் மறைத்து उस விட்டார்। शर्म को उसने आके ढक दिया। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु के नाम உண்டாவதாக। की महिमा हो। பலி बलि जो है கிறிஸ்துவானவர் நம்முடைய இரட்சகராக இருக்கிறார்। நம்முடைய பாவத்தை அவர் ஒருவர் தான் அதை அகற்றினார், பரிகரித்தார் मसीह என்பதாக। जाके वही उद्धार करता, हमारे गुनाह को वो एक ही जो आके उसका प्रायश्चित किया। देखिए தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம்। प्रभु के नाम की महिमा हो। நாம் பந்தி ஆசரிக்கிறோம், हम प्रभु जी में भाग लेते हैं। நாம் கிறிஸ்துனுடையதாவது உடலை அப்பமாக நாம் உண்ணுகிறோம்। हम उस रोटी को मसीह का बदन करके हम आके लेते हैं। கிறிஸ்துனுடையதாவது குருதியை நாம் திராட்சை ரசமாக நாம் அதை और பருகுகிறோம்। उस जो प्याला को मसीह का लहू करके हम आके लेते हैं। கிறிஸ்துவானவர் நம்மில் இந்நாளும் அவர் இருக்கும்படியாக நமக்கு ஒரு உதாரணமாக मसीह हमेशा हमारे साथ है करके एक उदाहरण நாம் निனைவு கூறுதலாக அதை நாம் ஒவ்வொரு வாரமும் நாம் हम ஆசரிக்கிறோம்। हर हफ्ते उससे आके रिमेम्बरेंस करते हैं, उससे நாம் याद அதை करते हैं, கடைபிடிக்க வேண்டும், उससे हम आके அதில் प्रैक्टिस நாம் करना है, நிலைத்திருக்க வேண்டும்। उसमें कायम रहना है। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु की உண்டாவதாக। नाम की महिमा हो। கிறிஸ்துவானவர் அந்த பலியினால் நமக்கு ஜீவனை அவர் வாக்களித்திருக்கிறார்। मसीह ने उस बलि के जरिए हमें जिंदगी அந்த वादा किया பலியினால் है। நாம் எல்லோரும் தேவனுடைய ஜீவனை நாம் பெறுகிறோம்। उससे हम आके उसकी जिंदगी को पाते हैं। பாவ ஜீவன் அல்ல, गुनाह की जिंदगी नहीं, பாவத்தினால் உண்டாயிருக்கிற சாபம் அல்ல, गुनाह से जो श्राप नहीं, அவைகள் எல்லாவற்றையும் தேவன் நீக்கி वो सब दूर करके கிறிஸ்துவானவர் தம்முடைய பலியினால் मसीह अपने बलि से நம்முடைய பாவத்தை அவர் போக்கி अपने गुनाह को दूर நம்மை करके சுத்திகரித்து हमें शुद्ध करके பாவ பரிகாரம் செய்தார்। पाप की प्रायश्चित किया। இந்த உபதேசம் ये उपदेश அதில் நீங்கள் நிலைத்திருங்கள்। उसमें कायम रहो। மூன்றாவது तीसरी बात ஞான ஸ்நானம், बपतिस्मा, திருமுழுக்கு, जो बपतिस्मा लेना இது இயேசு डूब कर, போதித்த உபதேசமாகும்। ये मसीह ने सिखाया उपदेश है। மார்ட்டின் லூத்தர் என்றதாவது ரிஃபார்மர், मार्टिन लूथर जो है ஒரு பெரிய ஒரு மத புரட்சி செய்த ஒரு பெரிய குரு, बड़ा क्रांति किया हुआ அவர் புராட்டஸ்டன்ட் இந்த பிரிவை உருவாக்கின ஒரு பெரிய பண்டிதர்। प्रोटेस्टेंट जाके जो उसके से हुआ के शुरू हुई, அவர் இந்நாளும் அப்படி சொல்வாராம்। वो हमेशा ही कहता है உலகத்திலே பூமியிலே ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறவன், जो दुनिया में जो व्यक्ति बपतिस्मा लिया है அவனுக்கு உண்டாயிருக்கிற ஆறுதல் போன்றதாவது வேற ஒரு பெரிய ஆறுதல் வேற ஒருவருக்கும் கிடையாது। जो उसको जो मिला आसरा, जो तसल्ली और किसी को नहीं। லூத்தர் தன்னுடைய வாழ்க்கையிலே मार्टिन लूथर अपनी जिंदगी में பாவத்தோடு எப்பொழுதும் போராடிட்டே हमेशा के उसका युद्ध जो है, उसका संघर्ष जो है
पाप के साथ அவர் அதாவது பாவத்தோடு அது போராடி அதை எப்படி மேற்கொள்வது, எப்படி ஜெயிக்கிறது, எப்படி இதை நாம் அதாவது முன்னேறுவது என்று சொல்லி அதாவது தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் போராடி கொண்டிருந்தார். कैसा गुनाह से क्या रसल करना है, उसे कैसे युद्ध करना है, कैसा उसे जीतना है करके हमेशा उसका वो के होता था कोशिश. அப்படியே நேரங்களிலே ऐसे हालात நான் ஞானஸ்நானம் பெற்றவன், मैं बपतिस्मा நான் पाया, ஞானஸ்நானம் मैंने பெற்றவன், बपतिस्मा पाया நான் करके, திருமுழுக்கு मैं பெற்றவன், के डूब का बपतिस्मा लिया करके, ஞானஸ்நானம் பெற்றவன் मैंने என்று சொல்லி बपतिस्मा लिया தன்னை करके தேற்றிக் वो கொள்வார். अपने आप को तसल्ली देता தேவனுடைய था. நாமத்திற்கு மகிமை प्रभु की नाम की महिमा हो. ஞானஸ்நானம் बपतिस्मा கிறிஸ்துவுடைய உபதேசமாகும். मसीह का उपदेश है वो. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19வது வாக்கியத்தில் मत्ती 28:19, मैथ्यू 28:19. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु के உண்டாவதாக. नाम की महिमा हो. கிறிஸ்துவானவர் தம்முடைய அப்போஸ்தலரிடம் यीशु प्रभु ये मसीह अपने प्रेरितों से நீங்கள் ஏதாவது புறப்பட்டு போய் ஏதாவது சுவிசேஷத்தை அறிவித்து तुम जाकर खुशखबरी फैलाओ. விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களை विश्वास करके जो इकरार करते कबूल करते हैं, சுத்தாவின் நாமத்திலே அவர்களை ஸ்நானப்படுத்துங்கள் என்று சொல்லி தேவன் கட்டளையிட்டார். पिता पुत्र पवित्र आत्मा के नाम से बपतिस्मा लो. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा हो. அப்போ விசுவாசம் அதுதாவது கிறிஸ்துவுடைய கட்டளையாகும். बपतिस्मा मसीह का आज्ञा है. நாம் விசுவாசதானமதான் ஞானஸ்நானம் எடுக்கிறோம் என்றால் हम बपतिस्मा लेते हैं तो நம்முடையதாவது விசுவாசத்தை நாம் அதாவது அறிக்கை எடுக்கிறோம். हमारे विश्वास का इकरार करते நாம் हैं. அதாவது வெளிப்படையாக நான் கிறிஸ்தவன், हम जाहिरी तौर से हम आके इकरार நான் करते हैं. கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன், हम आके मसीह के पीछे चले I am जाते a हैं. follower of Christ. और मैं मसीह का पैरवी करके पीछे இயேசுவை चलता हूँ. பின்பற்றுகிறவன் என்றதாவது என்னை ஏதாவது நான் அதாவது அடையாளப்படுத்திக் கொள்கிறேன். मैं सरेआम ये कहता हूँ कि मैं मसीह के पीछे चलता தேவனுடைய हूँ. நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा அப்ப हो. இயேசுவை தான் விசுவாசிக்கிற அனைவரும் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ள मसीह வேண்டும். पर विश्वास करने वाले हर वे व्यक्ति बपतिस्मा लेना है. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा हो. கிருபைதாவது மட்டும் बगैर जो अनुग्रह के விசுவாசம் மட்டும் जो विश्वास जो है நமக்கு ஏதாவது ரட்சிப்பை ஏதாவது கொடுக்கிறது. उद्धार देता है. தேவனுடைய கிருபை மற்றும் நம்மை தாங்குகிறது. प्रभु का अनुग्रह में संभालता है. நம்முடைய விசுவாசத்தினாலே நாம் ஏதாவது நம்ம ஏதாவது அந்த ஏதாவது உபதேசத்திற்கு நம்ம அதை ஒப்பு கொடுக்கிறோம். हमारा जो के बपतिस्मा के लिए विश्वास के जरिए ही हम के ஞானஸ்நானம் நாம் பெற்றுக் கொள்கிறோம். बपतिस्मा पाते हैं. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வாக்கியத்திலே एफेसियर 2 எபேசியர் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु के உண்டாவதாக. नाम की महिमा हो. கிருபையினாலே தான் விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். के अनुग्रह से विश्वास को लेकर उद्धार पाए हो. தேவனுடைய கிருபை மட்டுமே. ये प्रभु के अनुग्रह. அந்த கிருபையினால் நமக்கு தான் விசுவாசம். वो अनुग्रह से विश्वास. அந்த விசுவாசம் ஒன்றே वो अनुग्रह एक ही நமக்கு தான் ரட்சிப்பை கொடுக்கிறது. वो उद्धार देता है. வேற ஏதாவது எந்த கிரியையோ और कोई क्रिया வேற எந்த செயல்பாடுகளோ और कोई भी क्रिया हमारे நமக்கு தான் ரட்சிப்பை தருகிறது उद्धार இல்லை. नहीं दे सकता. கிருபையினாலே अनुग्रह से தேவனுடைய கிருபையினால் प्रभु के अनुग्रह से மீட்பை ரட்சிப்பை वो பெற்றிருக்கிறோம். हम छुटकारा पाए அது हैं. நம்மால் உண்டானது அல்ல. वो हमसे नहीं हुई. நம்மால் உண்டானது அல்ல என்றால் हमसे ये नहीं मतलब நம்முடைய ஏதாவது எந்த ஏதாவது நற்கிரியையினால் हमारा कोई भी எந்த अच्छे ஒரு नेक काम கிரிகளினாலும் नहीं. हमारा कोई नेक எந்த काम ஒரு नहीं. ஜெபமோ कोई भी प्रार्थना, எந்த ஒரு ஆராதனையோ कोई भी आराधना, எந்த ஒரு நோன்போ कोई भी किसी का எந்த उपवास ஒரு हो, காரியமும் कुछ भी बात நமக்கு ரட்சிப்பை கொடுப்பது இல்லை. हमें उद्धार दे नहीं सकता. கிருபையினால் अनुग्रह से விசுவாசத்தை கொண்டு विश्वास நீங்கள் को लेकर उद्धार ரட்சிக்கப்பட்டீர்கள். पाए हो. இது உங்களால் உண்டானது அல்ல. तुमसे नहीं हुई. இது தேவனுடைய ஈவு, प्रभु की बख्शीश है. அவருடைய கருணை, उसकी करुणा அவருடைய है. இரக்கம். उसका रहम है. தேவனுடைய கிருபையினால் நாம் எல்லோரும் மீட்பை उसके பெற்றிருக்கிறோம். अनुग्रह से उद्धार पाए. ஹalleluya. हालेलुया. ஆதலால் அது கிறிஸ்துவானதாய் எல்லாதாவது ஜனங்களுக்கு தான் இப்படி கட்டளையிடுகிறார். इससे मसीह हर को ये हुक्म देता है. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 வாக்கியத்தில் मत्ती 28-19 में कहता है இங்கேதாவது நாமதாவது ஞானஸ்நானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக கிறிஸ்து கட்டளையிடுகிறார். मसीह ये हुक्म देता है कि हम बपतिस्मा ले. எல்லோரும் ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கிறோம். हम सब बपतिस्मा पाए हैं. ஞானஸ்நானம் பெறாத பிள்ளைகளும் உண்டு. जो बच्चे जो बपतिस्मा नहीं लिए அவர்களுக்கு ஞானஸ்நானத்தை குறித்து அது போதிக்கப்படும். उनको बपतिस्मा के बारे में सिखाया जाएगा. அந்த ஏதாவது ரட்சிப்புக்கு ஏற்ற அவர்கள் விசுவாசம் ஏதாவது உண்டானால் उद्धार के मुताबिक उनका अगर विश्वास होगा तो அந்த திருமுழுக்கை அவர்களும் பெற்றுக்கொள்வார்கள். वो भी बपतिस्मा लेना है. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा हो. நமக்கு ஏதாவது ஒரு முன்மாதிரியாக हमारे एक नमूना இயேசுவும் ஏதாவது தாமே ஏதாவது அவர் ஏதாவது ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டார். मसीह खुद आप या के बपतिस्मा लिए. அவரோடு சேர்ந்து அவருடைய அப்போஸ்தலர்களும் उसके साथ उनके प्रेरित भी பல பேர் ஏதாவது யோவான் ஸ்நானகனினால் ஏதாவது ஞானஸ்நானம் कई बार यूहन्ना बपतिस्मा के बाद बपतिस्मा लिए.
அவர்கள் எப்போ ஞானஸ்நானம் कब பெற்றார்கள் लिए? என்பது நமக்கு ஏதாவது ஒரு கேள்வி. एक सवाल है, இயேசுதாவுடையதாவது ஞானஸ்நானத்தை குறித்து நாம் ஏதாவது சுவிசேஷங்களில் நாம் ஏதாவது வாசிக்கிறோம். यीशु के बपतिस्मा के बारे में हम खुशखबरी में देखते हैं। அப்போஸ்தலர்கள் ஏதாவது எப்போ ஞானஸ்நானம் பெற்றாங்க? और प्रेरितों ने कब बपतिस्मा दिया? அவங்களுக்கு யார் ஞானஸ்நானம் கொடுத்தா? तो किसने बपतिस्मा दिया? இயேசு அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கல. यीशु ने उनको नहीं दिया। அப்ப அவர்கள் ஞானஸ்நானத்தை எங்கே பெற்றாங்க? कहाँ पर बपतिस्मा लिए? அதாவது இயேசுவை பின்பற்றுவதற்கு அது முன்னம் यीशु के पीछे चलने से पहले யோர்தான் அதாவது நதிக்கரையிலே यरदन नदी में அதாவது யோவான் ஸ்நானகன் அதாவது அவர் பிரசங்கித்த போது यूहन्ना बपतिस्मा जब प्रचार कर रहा था, அந்த கூட்டத்தாரில் उस भीड़ में பின்பற்றின அப்போஸ்தலர்களும் அதில் இருந்தார்கள். वहां पर यीशु के पीछे चलने वाले चेले भी थे। அவர்கள் எல்லோரும் அதாவது யோவானினால தான் ஞானஸ்நானத்தை वो सब यूहन्ना बपतिस्मा से बपतिस्मा लिए। யோவான் அதாவது இயேசுவை தான் சுட்டி காண்பித்து यूहन्ना यीशु को इशारा किया, இவர் அதாவது தேவனுடைய ஆட்டுக்குட்டி, ये परमेश्वर का मेमना है, பாவத்தை தான் போக்குவதா தேவாட்டுக்குட்டி என்று சொல்லிதான் சுட்டி காண்பித்த போது गुनाह को दूर करने वाला परमेश्वर का मेमना यही है। அந்த யோவானுடைய சீஷர்கள் எல்லோரும் இயேசுவின் சீஷர்களாக மாறிவிட்டார்கள். यूहन्ना का जो चेले जो थे वो यीशु के चेले हुए। ஹalleluya, हालेलुया। அவர்களை கிறிஸ்து அப்போஸ்தலர்களாக மாற்றி விட்டார். उन्हें मसीह का प्रेरित करके தேவனுடைய बनाया। நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा हो। நாம் அதாவது மனம் திரும்பி நாம் ஞானஸ்நானத்தை நாம் हम பெற்றுக்கொள்ள मन வேண்டும். फिराना है और बपतिस्मा लेना है। நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து हमारे ஞானஸ்நானத்தை गुनाह பெற்றுக்கொள்ள को வேண்டும். इकरार करके बपतिस्मा लेना है। பாவத்தோடு அல்ல, गुनाह से नहीं, பாவ அறிக்கை செய்யாம गुनाह इकरार किया नहीं। சும்மா அதாவது வந்தது அந்த ஆடு மாடுதான் முக்கி விட்டுடுகிறது जैसे போல बैल சிலர் बकरे को முக்கி बकरियों को விட்டுடுவாங்க. डुबा के ले भेजते, ऐसा नहीं। அது முறை அல்ல, वो ऐसा रास्ता அது नहीं, வேத முறையும் वो அல்ல. बाइबल के बारे में मुताबिक नहीं है। அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டு அவர்கள் ஏதாவது புதிதாக்கப்படுகிறார்கள். वहाँ के शुद्ध किया जाते हैं। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु के உண்டாவதாக. नाम की महिमा हो। நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து हमारे விட்டு गुनाह को दूर करे, हम ஒரு इकरार மறுபிறப்பை करें, அடையும்படியாக नया सिरे से पैदा होने के தேவனுடைய लिए, பிள்ளைகளாக மாறும்படியாக प्रभु के बच्चे होने के இயேசுவை लिए, பின்பற்றும்படியாக ஞானஸ்நானத்தை நாம் प्रभु के பெற்றுக்கொள்கிறோம். पीछे चलने के लिए हम बपतिस्मा लेते हैं। தேவனுடைய நாமத்திற்கு प्रभु ஸ்தோத்திரம். के नाम की महिमा हो। இந்த ஞானஸ்நானம் அதாவது எப்படி உருவாச்சு? ये बपतिस्मा कैसा शुरू हुआ? இந்த ஞானஸ்நானத்தை யார் ஏதாவது ये உருவாக்கினார்? किसने कैसे शुरू किया? இந்த ஏதாவது யோவான் ஸ்நானகன் உடையதாவது ஞானஸ்நானம் அதாவது ஒரு விசேஷித்த ஒரு ஸ்நானமாகும். ये यूहन्ना बपतिस्मा का जो बपतिस्मा बहुत विशेष थी। பழைய ஏற்பாட்டின் காலத்திலே पुराने नियम में ஞானஸ்நானம் தான் இருந்தது. बपतिस्मा थी। அது எப்படிப்பட்ட वो ஞானஸ்நானம்? कैसा बपतिस्मा? ஒவ்வொரு ஏதாவது யூதனும் हर एक यहूदी அதாவது அவன் ஏதாவது இப்பொழுதாவது ஞானஸ்நானம் ஏதாவது நம்ம எடுக்கிறது போல ஞானஸ்நானம் பெறவில்லை. बपतिस्मा जैसे हमने तो ऐसा नहीं। அங்கே விசேஷித்த ஏதாவது ஆசாரியர்கள், वहाँ पर जो विशेष याचक जो होता है, அதாவது லேவியர்கள், जो लावी होता है, लेवी பிரதான जो ஆசாரியர், महायाचक होता है, அவர்கள் ஏதாவது விசேஷித்த ஞானஸ்நானத்தை அவர் பெற்றார்கள். वो एक खास बपतिस्मा पाए। தேவனுடைய நாமத்திற்கு प्रभु के ஸ்தோத்திரம். नाम की महिमा हो। அது லேவியாகம புத்தகத்திலே ஏதாவது அவைகள் लेवी எழுதப்பட்டிருக்கிறது. की किताब में लिखा है वहाँ पर। அந்த ஏதாவது ஆசாரியர்கள் ஏதாவது தங்களை சுத்திகரித்துக் और கொண்டார்கள். याजक अपना को शुद्ध किए। தேவனுடைய பணியை ஏதாவது செய்ய வேண்டும் प्रभु का என்றால், सेवा करना है तो, தேவனுடைய ஊழியத்தை ஏதாவது प्रभु का பிரகாரங்களை सेवा ஏதாவது செய்ய வேண்டும் करना என்றால், है तो शहर தங்களை में அவர்கள் சுத்தப்படுத்திக் अपने आप கொள்ளும்படியாக को पवित्र करना है, அவர்கள் ஏதாவது சுத்திகரிக்கப்பட்டார்கள். शुद्ध किया जाएगा। தண்ணீரால் அவர்கள் ஏதாவது சுத்திகரம் पानी அடைந்தார்கள். से अपना को शुद्ध ஆனால் किया। இப்பொழுதாவது இங்கே ஏதாவது யோவான் கொடுக்கிற இந்த ஸ்நானத்தை போன்றதா ஸ்நானம் என்று சொல்ல முடியாது. अभी जो यूहन्ना बपतिस्मा जैसे लेता वैसा नहीं। ஆனால் அவர்கள் ஏதாவது தண்ணீரால் தங்களை சுத்திகரித்துக் கொண்டார்கள். पानी से अपने आप को शुद्ध किए। ஞானஸ்நானம் என்றதாவது இப்பொழுது இந்த முறையை போன்ற அந்த முறை அப்பொழுது இல்லை. अब जो हम जो लेते वैसा नहीं। இப்பொழுது நாம் ஏதாவது ஒரு விசுவாசியை நாம் ஏதாவது தண்ணீரில் ஏதாவது நம்ம ஏதாவது முற்கிறோம். एक विश्वासी को पानी में आके डुबाते हैं। அப்படிப்பட்டதாவது ஒரு ஏதாவது அந்த மோட் அதாவது அப்படிப்பட்டதாவது ஒரு ஏதாவது காரியம் பழைய ஏற்பாட்டில் தான் இருந்ததாக ऐसा தெரியவில்லை. तरीका हमने देखा। ஆகிலும் ஏதாவது பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஞானஸ்நானம் लेकिन पुराने नियम में हम देखते हैं उस बपतिस्मा के ஒரு बारे में। ஞானம் உள்ளதாவது ஒரு சுத்திகரினம். ज्ञान से बराबर शुद्धिकरण। அது பழைய ஏற்பாட்டிலும் இருந்தது, புதிய पुराने नियम में भी, नया नियम में भी होता था। யோவான் ஒரு விசேஷித்த விதமாக यहाँ पर जो विशेष तौर से யோர்தான் நதிக்கரையிலே यरदन नदी में ஆத்துமாக்களை ஏதாவது வரவழைத்து அங்க ஸ்நானப்படுத்துகிறார். आत्माओं को बुलाता है, उन्हें बपतिस्मा देता है। இந்த ஏதாவது ஸ்நானத்தை ஏதாவது விசேஷித்த ஸ்நானம் என்று நாம் அழைக்கலாம். ये खास बपतिस्मा कह सकते हैं। இயேசுவும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்நானத்தை அவர் यीशु பெற்றுக்கொண்டார். ने भी ऐसा ही बपतिस्मा लिया। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु के உண்டாவதாக. नाम की महिमा हो। நாம் எல்லோரும் மனம் திரும்பி நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு நாம் ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள हम வேண்டும். सब आके जाके मन फिराना है और आके बपतिस्मा के लिए अपने ஆஹா, को देना है। இந்த யோவானுடைய
ஏதாவது ஞானஸ்நானம் யோሐனா का बपतिस्मा இது சுவிசேஷத்தின் ஆரம்பதாவது ஒரு நிலையாக இருக்கிறது. या के खुशखबरी का शुरुआत थी. தேவனுடைய நாமத்திற்கு प्रभु के नाम की महिमा हो. இந்த யோவான் ஸ்நானகன் ये யோሐना बपतिस्मा அவரதாவது ஒரு தீர்க்கமானதா ஒரு தீர்க்கதரிசியாக एक ऐसा बहुत ही सख्त के नबी था. அவர் அதாவது ரொம்பதாவது கடிந்து கொள்ளுமதாவது लोगों को தீர்க்கதரிசி. बड़े सख्ती से आके वाक्य पेश आता था, सख्ती से प्रचार करता था, அவர் ஜனங்களுக்கு அவர் போதனை செய்தார், लोगों को सिखाता था. வெவ்வேறு செய்திகள் அவர் கொடுத்தார். कई खबरें, कई बातें बताई. நீதியை குறித்து பேசினார், धार्मिकता के बारे में, இரக்கத்தை குறித்து रहम के பேசினார், बारे में बताया, நேர்மையை குறித்து பேசினார், वफादारी के बारे में बताया, ஒழுக்கத்தை குறித்து பேசினார், अनुशासन के बारे में बताया, உபவாசத்தை குறித்து उपवास के பேசினார், बारे में बताया, ஜெபத்தை குறித்து प्रार्थना பேசினார், के बारे में बताया, மனம் திரும்புதலை குறித்து मन फिरने பேசினார், के बारे में, பாவ அறிக்கை குறித்து गुनाह பேசினார், का इकरार करना है, ஞானஸ்நானத்தை குறித்து பேசினார், बपतिस्मा के बारे में कहा, உயிர்த்தெழுதலை குறித்து பேசினார், जीवना के बारे में நியாய தீர்ப்பை குறித்து और பேசினார். अदालत के बारे में भी कहा. அப்போ இந்த இவருடைய செய்திகள் ये जो उसकी खबर இயேசுவுக்கு முன்பாக ஜனங்களை ஆயத்தப்படுத்தியது. यीशु के जाके पहले लोगों को तैयार कर रहा है. இயேசு தம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்த உடனே यीशु ने अपने सेवा को शुरू करते ही யோவான் தன்னை பின்பற்றினவர்களை जो यूहन्ना के जो पीछे चलते थे அந்த கர்த்தரிடம் அந்த ஆத்துமாக்களை ஒப்பு கொடுத்து वो விட்டார். आत्मा जो जान को यीशु को सुपुर्द किया. அதுதான் ஒரு உண்மையான ஒரு தீர்க்கனுடையதாது ஒரு பணியாகும். एक सच्चा नबी का सेवा वही है. அவர் தன்னுடையதாது ஊழிய நாட்களிலே अपने सेवा के दौरान அவர் அநேக யூத ஆத்துமாக்களை சேகரித்துக் கொண்டிருந்தார். कई अकेले जो चेलों को से आके அந்த उसने कमाया, ஆத்துமாக்கள் அனைவரையும் இயேசுவின் சீஷர்களாக वो चेलों மாற்றிவிட்டார். को आत्मा को यीशु को दिया. ஏனென்றால் அவர் இயேசுவுக்கு முன்னோடியாக वो यीशु के पहले இயேசுவை அறிவிக்கும் ரட்சகரை குறித்து முன்னே அறிவிக்கும் தூதனாக அவர் அனுப்பப்பட்டிருந்தார். यीशु के बारे में ऐलान करने फरिश्ता. அந்த யோவான் ஸ்நானகன் இயேசுவிடமாக தம்முடைய சீஷர்களை அவர் ஒப்பு अपने கொடுத்தார். चेलों को, अपने जो के विश्वासियों को से இயேசு சொல்கிறார், यीशु कहता நீங்கள் है மறுபடியும் பறக்க வேண்டும். दोबारा पैदा होना है. இங்கே யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்திலே யோሐனா 3:3 ஜான் 3:3 யோவான் 3:3 தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा हो. நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீங்களா? नए सिरे से पैदा हुए क्या? Are you born again? क्या आप नए सिरे से पैदा हुए क्या? நாம் எல்லோரும் தாயின் வயிற்றின் மூலமாக நம்ம பிறந்தது உண்டு. हम मां के पेट से पैदा सब हुए हैं. ஆனால் இந்த மறுபிறப்பு என்றால் என்ன? ये नए सिरे से पैदा होना क्या है? இது இந்த மறு ஜென்மம் என்றால் என்ன? ये नया सिरे से நீ पैदा होना. மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு நிக்கோதேமுவிடம் சொன்னது அதனுடைய அர்த்தம் தான் என்ன? या यीशु ने पर निकोदेमुस को कहा कि तो नए सिरे से पैदा होना. ரோமர் 6ஆம் அதிகாரம் 4வது வாக்கியத்திலே ரோமர் 6:4 6:4 Romans 6:4 தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा हो. மறுபிறப்பு नए सिरे से पैदा होना. நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும். हम दोबारा नए सिरे से पैदा होना है. மறு ஜென்மம் என்பது नए सिरे से पैदा होना, पुनर्जन्म लेना, பரலோக பிறப்பாகும். आसमानी पैदाइश அது हो. பரலோகத்திலிருந்து பிறக்கும் आसमान से होने वाला पैदाइश है. அது ஆன்மீக பிறப்பாகும். आत्मिक पैदाइश है वो. அது மனித பிறப்பு, மனிதர் மூலமாக பிறந்திருக்கிற அந்த சிஸ்டம் அல்ல. इंसान से हुई ऐसा नहीं है. இது பரலோகத்தின் மூலமாக பரலோக பிறப்பை நாம் ये அடைந்திருக்க पैदाइश வேண்டும். आसमानी पैदाइश है. ஆன்மீக பிறப்பை நாம் அடைந்திருக்க आत्मिक வேண்டும். पैदाइश हम पाना இதை है. இயேசுவே போதிக்கிறார். यीशु ही सिखाते हैं. என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருங்கள். मेरे उपदेश में कायम रहो. நீங்கள் இந்த உபதேசத்தில் मेरे நிலைத்திருக்கிறீர்கள். उपदेश में कायम रहो. தொடர்ந்து அதில் நிலைத்திருக்க வேண்டும். उसमें कायम रहना है. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा हो. நம்முடைய வாழ்க்கை ஒரு முறை இந்த பூமியிலே நாம் இயற்கையாக பிறந்தோம். हम एक बार आके जाके जो मां के पेट से पैदा हुए, அந்த பிறப்பானது ஆதாமின் சந்ததிகளாக இருந்த அந்த முறையிலே நாம் பிறந்தோம். हम आदम के जो आके उसके जो आके वारिस से जाके उसके जो आए हैं. மறுபிறப்பு என்று சொல்லப்படுகிறது கிறிஸ்துவின் மூலமாக. अब जो नए सिरे से पैदा ना मसीह के जरिए மறுபிறப்பு புதிய नया ஜீவன், जन्म, नया जिंदगी, பரலோக பிறப்பு, वो आसमानी पैदाइश है. என்பது தானதாது அதை குறித்து இங்கே இயேசு वो है சொல்கிறார். कि यीशु यहाँ पर कहते हैं. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा हो. மறுபிறப்படைந்திருக்கிறவர்கள், जो नए सिरे से पैदा हुए हैं, அதாவது மறைவாக தேவன் அவர்களுக்கு ஆன்மீக ஜீவனை கொடுக்கிறார். और आजी तौर से प्रभु ने आके नया
जीवन மறு देता है, ஜீவனை தான் பெற்றிருக்கிறவர், नया जीवन जो पाते மறு हैं, பிறப்பை नया அடைந்திருக்கிறவர்கள், पैदाइश जो पाने ஆஹா, पाते हैं, ரகசியமாக தேவன் அவர்களுக்கு ஆன்மீக ஜீவனை தான் கொடுக்கிறார். रहस्य में उनको आत्मिक जीवन देता है, அவர்களுக்கு அந்த புதிய பிறப்பு, नया पैदाइश, புதிய சிருஷ்டிப்பு, नया सृष्टि தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி தேவன் அவர்களை அங்கீகரிக்கிறார். प्रभु ने ये करके अंगीकार करता है कि वो नया सृष्टि है, ராஜ்யத்தின் உறுப்பினர்களாக அவர்கள் प्रभु மாறுகிறார்கள். के बादशाहत का அவர்கள் अंग बन தேவனுடைய जाते हैं, ஆசீர்வாதங்களை, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அவர் பெற்றுக் प्रभु के கொள்கிறார்கள். आशीर्वादों को वादा का मिराज அது करते हैं, மாத்திரமல்ல, அவர்கள் தான் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் அதாவது பெற்றுக்கொள்வார்கள் என்பதா. वही है कि प्रभु की आत्मा को पा सकते हैं। மறு பிறப்பு என்றால் என்ன? नया पैदा होना नहीं, அது பரலோக பிறப்பாகும், आसमानी அது पैदाइश है, ஆன்மீக பிறப்பாகும், आत्मिक पैदाइश है, அதாவது இரண்டாவது முறைதாவது பிறக்கிறது, அது ஒரு நிலை. दोबारा पैदा होने का स्थिति। இதை ஏதாவது நிக்கோதேமு அதாவது புரிந்து கொள்ள முடியல. निकोडेमुस को समझ நான் नहीं आया மறுபடியும் என்னுடைய தாயின் ஏதாவது வயிற்றுக்குள்ள போயிட்டு நான் कि பறக்கணுமா? दोबारा माँ के पेट पे जाकर मैं पैदा होना है, அது அவருக்கு புரியல. वो समझ नहीं நீ पाया। மறுபடியும் பறக்க வேண்டும் என்று दोबारा சொல்லி பெரிய पैदा होना है। நியாய சாஸ்திரி கிட்ட இயேசு சொல்லுகிறார். बड़ा के ज्ञानी से कहता है, அப்ப அந்த நியாய சாஸ்திரி ஏதாவது அந்த வேதத்தை அறிந்த அந்த பண்டிதருக்கே தெரியல. वो शास्त्र को अच्छी तरह जानने वाला மறுபிறப்பு पंडित को என்றால் पता என்ன? नहीं कि माया से पैदा क्या அது है, பரலோக பிறப்பாகும், आसमानी पैदाइश அது है, ஆன்மீக ஒரு பிறப்பாகும், आत्मिक पैदाइश है, அது புதிய சிருஷ்டிப்பாகும், नया सृष्टि है, அது தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி ஏதாவது ஒரு அதிகாரத்தை பெற்றிருக்கிற ஒரு वो நிலையாகும். ऐसा स्थिति है कि वो परमेश्वर के बच्चा का தேவனுடைய अधिकार ராஜ்யத்திற்குள் मिलता है, அவர்கள் அதாவது உறுப்பினர்களாக प्रभु के ஏதாவது बाद- மாறும் ஒரு நிலையாகும். प्रभु के बादशाह का वाक्य एक अंग हो அவர்கள் जाते हैं, பரலோக ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். आसमानी आशीर्वाद को पाते हैं। நான்காவது चौथी बात, பரிசுத்த பந்தி. पवित्र भोजन, இதை ஏதாவது இயேசு போதித்தார், उसे प्रभु ने सिखाया, அதை நாம் ஆசரிக்கும்படியாக ஏதாவது தேவன் ஏதாவது நம்மிடம் प्रभु சொல்லுகிறார். हमें इसे करना है क्योंकि हमें आज्ञा देता है। யோவான் 6 அதிகாரம் 54வது வாக்கியத்தில், யோவான் 6:54 John 6:55 ஹalleluya हालेलुया, என்னுடைய மாம்சத்தை புசித்து जो मेरे बदन को खाता है, என்னுடைய இரத்தத்தை பானம் मेरे लहू को பண்ணுகிறவர்களுக்கு जो पीता है நித்திய ஜீவன் உண்டு, हमेशा की जिंदगी அவர்களை है, நான் கடைசி நாளிலே उसको எழுப்புவேன் என்று आखिरी சொல்லி दिन में ஆண்டவர் சொல்கிறார். उठाऊंगा कहा उसने। அப்போ இந்த பந்தி ஆசரிக்கிறவர்கள் जो प्रभु जो भाग ஒரு लेते हैं, மகிமையான அதாவது ஒரு உயிர்த்தெழுதலை தான் காண एक போகிறார். महिमा में जी उठना देखेंगे। என்னது क्या है? இந்த பந்தி जो ஆசரிக்கிறவர்கள் प्रभु जी ने भाग लेते ஒரு हैं, மகிமையான உயிர்த்தெழுதல். एक महिमा में जी ஏன்னா उठना, இயேசுவே இதை நேரடியாக क्योंकि போதித்ததாகும். यीशु ने सिखाया है, என்னுடைய மாம்சத்தை जो புசித்து मेरे बदन को खाते என்னுடைய हैं, இரத்தத்தை பானம் मेरे பண்ணுகிறவர்களுக்கு मेरे जो नित्य प्याला पीता जीवन है, वो उंडु। पीता है, उसको हमेशा की जिंदगी है, நித்திய ஜீவன் உண்டு. हमेशा की जिंदगी है। அவர்கள் ஒருவேளை ஏதாவது இறந்து விடலாம், एक वक्त मर सकते हैं, ஆகிலும் तो भी இங்க பாருங்கள், அதாவது அதற்குள்ளாகத்தான் அதாவது அது அடங்கி இருக்கிறது. उसी में बसी हुई है। அவர்களை நான் மறுபடியும் அதாவது உயிர் தெழுப்புவேன் என்று சொல்லி दोबारा ஆண்டவர் उनको சொல்கிறார். जिलाऊंगा प्रभु, ஏனென்றால் அதாவது இயேசுவானவர் क्योंकि यीशु நித்திய ஜீவனாக இருக்கிறார். हमेशा की जिंदगी அந்த है, நித்திய ஜீவனை हमेशा की जिंदगी அவரை ஏதாவது விசுவாசிக்கிற, उस पर जो विश्वास करते हैं, அவரை அனுபவிக்கிற, उन्हें अनुभव करने के அப்படி लिए, ஏதாவது மாம்சத்தையும் அப்படி ரத்தத்தை ஏதாவது புசித்து பானம் जो பண்ணுகிறவர்களுக்கு उसके लहू को पीता है, उनके बदन को खाता है, அவர்களுக்கு அதை அவர் வழங்குகிறார். वो उन्हें देता है। தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் प्रभु के लोग हम இந்த உபதேசத்தை நாம் அதாவது கை इस கொள்ள उपदेश में हम कायम रहे, அதில் நாம் அதாவது பின்வாங்க கூடாது. इसे पीछे ना हटे। சிலர்கள் வந்து அதாவது நான் பாவியா இருக்கிறேன், कुछ मैं गुनहगार हूँ, पापी हूँ, நான் வந்து அதாவது சுத்தம் இல்ல, मैं ठीक नहीं हूँ, நான் அதாவது வெவ்வேறு விதத்துல அதாவது நான் அதாவது திருவருந்து எடுக்க मैं முடியல कि इस वजह से मैं प्रभोजन नहीं ले पाता करके, என்பது நம்முடைய ஏதாவது குற்றமாகும். हमारी गलती है ये। நாம் அதிலிருந்து நான் எப்படி விடுதலை அடைவது, इसे कैसे बाहर आना है, நான் எப்படி அந்த திருவருந்தை நான் அதாவது அதை ஆசரிப்பது, कैसे इससे भाग लेना है। ஒருவேளை ஏதாவது நம்ம அதாவது பின்வாங்கி இருக்கலாம், एक पीछे हटे होंगे, பல தவறுகளில் இருக்கலாம், गलती में होंगे, நாம் பாவரிக்கை செய்யாமல் நம்ம पाप के इकरार किए நம்ம बगैर உறுத்தி கொண்டிருக்கிறது. हमारे गुनाह हमको दोष देता रहेगा। அந்த உறுத்தி கொண்டிருக்கிறதுனால அந்த பந்தி ஏதாவது எடுப்பதற்கு பயம். प्रभु में लेने भाग लेने में डर है हमको। இப்ப ஏன் நம்ம பயப்படணும்? क्यों डरना है हमको? பாவம் இருக்குது, गुनाह है, பாவம் இருக்கிறவங்க பயப்படுவாங்க, गुनाह जो करते वो पाप பாவம் डरते हैं, செய்கிறவங்க பயப்படுவாங்க. जो डर சிலவங்க இருக்கிறாங்க जो गुनाह करते தந்திரமாக डरते हैं, ஏதாவது துணிகரமாக பாவத்தில் இருந்துகிட்டு कुछ लोग काके साहस இந்த திருவருந்தையும் எடுப்பான், அதாவது திருவருந்தையும் கொடுப்பான். बिना डरे कि प्रभोजन में அவனை भाग பற்றி- लेते हैं, बाप प्रभोजन देते भी அந்த हैं, குப்பையினுள்ள பற்றி தான் நமக்கு ஏதாவது கவலை இல்லை. उसके बारे में हमको कह रहे பாவ नहीं है। உணர்வு உள்ளவர்கள், पाप का जो एहसास जिसको है, மனசாட்சி ஏதாவது குத்தப்படுகிறவர்கள், जमीन के दोष தங்களுடைய देता है, குறைகளை அவர்கள் வந்து गलतियों को அதாவது அறிக்கை செய்து इकरार விட்டு करके छोड़ना है। இந்த பந்தி
பந்தி ஆசரிக்கிறவர்கள் தான் प्रभु जो भाग लेते हैं, இயேசு சொல்கிறார் यीशु कहते हैं அவர்களுக்கு ஒரு மகிமையான उनको உயிர்த்தெழுதல் உண்டு. महिमा में जी उठना है। அப்படி இல்லை என்றால் அவர்களுக்கு தான் உயிர்த்தெழுதல் இல்லை अगर ऐसा नहीं तो उनको जी उठना नहीं है, என்பதுதான் அந்த வசனம் நமக்கு சொல்லுது. वचन में कहती है। அப்ப ஒருவேளை தான் எனக்கு தான் ஒரு மகிமையான உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் एक वक्त हमारे मेरे நான் लिए ஆவியாக महिमा में இருப்பேன். जी उठा है तो मैं आत्मा जैसे घूमता நான் रहेगा। ஏற்கனவே தான் ஒரு பிரசங்கத்துல சொன்னேன். मैंने एक प्रचार में कहा था, கொடிய பாவிகள், जो बड़े गुनहगार हैं, கெட்டதாவது ரொம்பதாவது தீமையதாவது கொடும் ஹார்ட் கோர் ஏதாவது பாவங்கள் जो செய்கிறவர்கள் बहुत ही जो बड़े गुनाह करते हैं, அப்படிதான் சரீரமானது உயிர்த்தெழுப்பப்படாது. उनका बदन आके जी नहीं उठाया जाएगा, உயிர்த்தெழுப்பப்படாது. नहीं जी उठेगा। கண்டிப்பா சொல்கிறேன். वो जरूर कहता है। மறுபடியும் ஏதாவது அந்த பாவத்தை செய்கிறவர்கள் बार बार को गुनाह करते हैं तो அவருடைய உடல் உயிர்த்தெழுப்பப்படாது. उनका बदन वापस नहीं जिलाया ஆனால் जाएगा, அவங்க நித்திய காலமாக வாழ்வாங்க. लेकिन हमेशा ही रहेंगे। உடல் இல்லாமல் ஆவியினதாவது நிலையிலே ஆவியாகத்தான் बिना இருப்பாங்க. बदन के आके रूह जैसा घूमते रहेंगे, அவர்களை ஏதாவது மற்றவர்களை பார்க்க முடியாது. दूसरों को नहीं देख सकते, இவர்கள் மற்றவர்களை பார்த்து दूसरे வேதனையோடு को ஏதாவது देखकर வேதனையில் இருப்பார்கள். वो दर्द में सहेंगे। அதெல்லாம் நமக்கு மகிமையான ஒரு உயிர்த்தெழுதல் உண்டாக வேண்டும் என்றால் इससे महिमा में जी उठना होना है तो இந்த பந்தியை கிறிஸ்துவுடைய சரீரத்தையும் அவருடைய உடல் அவருடையதாவது குருதியோடு நம்ம ஐக்கியப்பட வேண்டும். इसके लहू के बदन के साथ हमारा मेल मिलाप। யோவான் 6 அதிகாரம் 54 यूहन्ना 6:55 தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. प्रभु के नाम की महिमा हो। கிறிஸ்துவானவர்தான் ஜீவாதிபதியாக இருக்கிறார். मसीह जो है कि जीवाधिपति है, அவர்தான் மனிதனினால் உயிர்த்தெழுப்புகிறவராக वो இருக்கிறார். इंसान की जिंदगी को மனித जिलाने वाला है। ஆன்மாவானது இயேசுவினால் इंसान உயிர்த்தெழுப்பப்படுகிறது. का जान यीशु से जिलाए जाते हैं। हालेलुया, தேவனுடைய நாமத்திற்கு மகிமை. प्रभु के नाम की महिमा हो। மத்தேயு 26 அதிகாரம் 24 29 வரைக்கும் मत्ती 26 இங்கேதான் 29 तक இயேசுவானவராவது தம்முடைய சரீரத்தை தம்முடைய குருதியை அதாவது பாவ மன்னிப்புக்காக கொடுத்து अपना बदन जो है कि पाप के माफी के लिए देता है, அதாவது ஜனங்களை மீட்டுக் கொள்கிறார் என்பதா. लोगों को वो आके छुटकारा देता है। பஸ்கா பந்தியின் போது இந்த ஏதாவது நியமத்தை அவர் ஸ்தாபித்தார். फसा के उस दिन आके वो अपने इस भोजन को பழைய ஏற்பாட்டின் स्थापित करता है। பஸ்காவின் ஏதாவது அந்த ஏதாவது சடங்கிலே जो प्रभु जो फसा का जो उस कार्य में தம்முடைய ஏதாவது சரீரமாகிய அந்த திருப்பந்தியை அவர் ஸ்தாபிக்கிறார். अपने बदन को आके प्रभोजन के द्वारा वो प्रभोजन को स्थापित करता है। இதன் மூலமாக அவர் விசுவாசி கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுகிறார். इससे मसीह पर जो विश्वास करते हैं उसमें मेल करते हैं। கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுகிறவர்கள் ஏனைய மற்றதாவது விசுவாசிகளோடும் ஐக்கியத்தில் இருப்பார்கள். जो मसीह के साथ जो आके मेल मिलाप रखते हुआ के और विश्वास में அந்த मेल சமுதாயம் मिलाप रखेंगे, இயேசுவை பின்பற்றுகிறதாக वो இருக்கும். आके यीशु के पीछे चलेंगे। அது கிறிஸ்துவை நாம் அதாவது நினைவு கூறுவதாவது ஒரு செயலாகும். मसीह को याद करने वाली बात है, அவருடையதாவது பிராயச்சித்த பலி उसकी प्रायश्चित बलि விசுவாசிகளை அது ஊக்குவிக்கிறது. विश्वासियों को वो आके वो इस प्रकार के கிறிஸ்துவுடைய उत्साहित करता है। கிறிஸ்துவுடையதாவது இந்த மேஜை मसीह का जो मेज जो है அதை நாம் அதாவது கைக்கொள்ளும்படியாக இங்கேதாவது இயேசு கட்டளை उस இடுகிறார். पर आके हम आके अमल में लाने का நீங்கள் है। என்னுடைய உபதேசத்தில் मेरे நிலைத்திருங்கள் उपदेश என்று में சொல்லி कायम இயேசு रहो, சொல்கிறது. यीशु कहता है। இந்த உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்க इस வேண்டும். उपदेश में कायम रहे। தேவனுடைய நாமத்திற்கு प्रभु ஸ்தோத்திரம். के नाम की महिमा हो। இந்த பந்தி ये प्रभोजन புளிப்பில்லாத அப்பம், और जब अखमीरी रोटी हो, புளிப்பில்லாத ரசம், और जब अखमीरी रस हो, அதை நாம் அதாவது பயன்படுத்துகிறோம். उसे हम इस्तेमाल करते हैं। மற்ற சபைகளிலே बाकी कलीसिया में இப்படிப்பட்டதாவது நிலை கிடையவே கிடையாது. ऐसा है बात है ही नहीं। ஒருவேளை ஏதாவது 3 மாசத்துக்கு ஒரு முறை 6 மாசத்துக்கு ஒரு முறை அதாவது செய்கிறதாவது சபைகளிலே जो 3 महीने में 6 महीने में जो बपतिस्मा जो प्रभोजन लेते இந்த हैं, புளிப்பில்லாத அப்பத்தை அவர்களாவது உண்ணுகிறார்களா இல்லை என்றால் புளிப்பில்லாத ரசத்தை உண்ணுகிறார்களா என்று சொல்ல தெரியல. अखमीरी रोटी अखमीरी प्याला को बिलक लेते हैं कि पता नहीं। ஏன்னா நான் வந்து நாகர்கோயில் ஏதாவது சென்னையில போயிருக்கிறேன். नागरकोइल चेन्नई में गया था। அங்க ஏதாவது போயிருக்கிற சமயத்துல ஏதாவது இந்த கிறிஸ்டியன் ஏதாவது ஷாப் ஏதாவது கிறிஸ்டியன் கடைகள் ஏதாவது புஸ்தக கடை ஏதாவது இந்த வேதாகம கடைக்கெல்லாம் போயிருக்கிறேன். और जो क्रिश्चियन शॉप्स में दुकान में जब गया था, எல்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க. ஏதாவது வைன் ஏதாவது அடுக்கி वहाँ पर வச்சிருப்பாங்க. वाइन आके रखे रहेंगे। அது என்னன்னு சொல்லி கேட்டாச்சுன்னா, क्या करके இது உங்க சர்ச்சில் வந்து ஏதாவது நீங்க ஏதாவது குடிப்பீங்களா? आप चर्च में आप पीते हैं ना, அதுக்காக உள்ளதான் வைன் उसके रखा गया कहते हैं। அப்போ இவர்கள் வந்து ஏதாவது இப்படி செயற்கையாக உருவாக்கப்பட்டதாவது அந்த ஏதாவது ரசத்தை இவர்கள் பானம் ये பண்ணுகிறார்கள். जो बनाया गया है उसको लेकर आके पीते हैं। அதற்கு வேதாகமத்தில் ஏதாவது ஆதாரமே கிடையாது. इसका बाइबल का कुछ जगह नहीं है। ஏற்பாட்டின் ஜனங்கள் ஏதாவது புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிட்டார்கள். पुराने नियम के लोगों के अखमीरी रोटी அவர்கள் ஏதாவது புளிப்பில்லாத ரசத்தை ஏதாவது பானம் பண்ணும்படியாக தேவன் அவர்களை கட்டளையிட்டார். रस को आके उन्होंने पिया करके उनको हुक्म दिया गया। அப்ப புளிப்பில்லாத அப்பம் புளிப்பில்லாத ரசம் எதை अखमीरी காண்பிக்கிறது? रोटी और अखमीरी प्याला क्या दिखाती है? புளிப்பு பாவத்தை குறிக்கிறது. जो अखमीरी जो है उसे புளிப்பு गुनाह को சாபத்தை दिखाती है, குறிக்கிறது.
पाप को புளிப்பு दिखाती அதாவது है, மரணத்தை குறிக்கிறது. मेरी मौत को दिखाती है। அப்படிதான் பாவ சாப மரணம் இல்லாத அதாவது அந்த அசூசி இல்லாத அதாவது தூய்மையான ஒரு அப்பம், जैसा रोटी जहाँ पर पाप शाप है, कोई ऐसा अशुद्ध नहीं है, அதை நாம் பயன்படுத்துகிறோம். उसे हम इस्तेमाल करते हैं। கிறிஸ்து அப்படி பயன்படுத்தினார் मसीह என்று ऐसे சொல்லி நாம் इस्तेमाल किया விசுவாசிக்கிறோம். करके विश्वास करते हैं। ஏனென்றால் அது புளிப்புள்ளதாவது ஒரு அப்பமாக இருந்திருந்தால், अगर खमीर होगा तो उसमें அதாவது பழைய ஏற்பாட்டில் தேவன் கட்டளையிட்டுக்கு மாறாக அது இருக்கும். அது அப்படி पुराने அல்ல. नियम में प्रभु जो दिया आज्ञा के उल्लंघन हो। நாம் அதாவது புசிக்கிறதாவது இந்த அப்பம் புளிப்பில்லாத அப்பம், हम जो रोटी लेते हैं वो நாம் अखमीरी है, பானம் பண்ணுகிறது அந்த ரசமானது हम जो प्याला புளிப்பில்லாத लेते हैं ரசம். वो अखमीरी है। அப்போ இந்த வைன் என்று சொல்லப்படுகிறது. आज जो वाइन जो कहते அதில் हैं போதை கொஞ்சம் உண்டு. उसमें थोड़ा नशा होता है। கம்ப்ளீட்டா போதை இல்லாத ஒரு வைன் இல்லை. ऐसा कोई वाइन नहीं जहाँ पर इसमें नशा नहीं है। கிரேப் அதாவது ஜூஸ் அதாவது அந்த அதாவது திராட்சைத்தினுடைய அதாவது உடனடியாக அதாவது புளிந்து எடுக்கப்பட்ட அந்த ரசத்தை நாம் பானம் போகிறோம், அதில் புளிப்பு இல்லை. आज जो अंगूर को आके लेके फौरन से बनाते हैं ஆனால் उसमें அந்த नमकीन नहीं है। அந்த அதாவது திராட்சை அதாவது அந்த பழத்தின் அதாவது ரசம் அதாவது அந்த நாள்பட அதை வைத்து अगर जो अंगूर का जो फल को लंबे दिन तक रखेंगे அது புளிப்பு ஏறின உடனே जब नमकीन हो जाता है या खमीर हो जाता है, அது खमीर அதாவது வைனாக மாறுகிறது. वो वाइन बन जाता है। அந்த வைனை குடிக்கிறவர்களுக்கு அதாவது இங்கே போதை இதை உண்டாகும். ये जो पीते हैं फिर उनको एक नशा होता है। அதை தேவன் அதாவது விரும்பவில்லை. प्रभु नहीं चाहता वो। தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அதாவது அசுத்தம் பாவத்தை குறிக்கும் அதாவது புளிப்பை நாம் அதாவது ये ஏற்றுக்கொள்வது இல்லை. पाप के जो अशुद्ध को दिखाता है उससे अखमीर को दूर करे। பழைய ஏற்பாட்டின் ஜனங்கள் ஏதாவது அவருடைய வாழ்க்கையில் ஏதாவது புளிப்பில்லாத அப்பத்தை ஏதாவது ஆசரிக்க முடியாக நித்திய ஆசரிப்பாக ஏதாவது கை கொள்ள முடியாக தேவன் அவர்களுக்கு கட்டளையிட்டார். हमेशा के लिए उसे पालन करने के लिए प्रभु ने उनको ये हुक्म दिया है। அது மாத்திரமல்ல ஏதாவது தேவஜனங்களுடைய வீடுகளில் ஏதாவது புளிப்பு இருக்க கூடாது. उनके घर में भी ये खमीर नहीं होना चाहिए। வீட்ல புளிப்பு இருக்க கூடாதுன்னா எப்படி? कैसा ये घर में नहीं होना है करके, ஆகாரமாக இருக்கட்டும், रोटी हो இல்லை என்றால் சுவர்களாக இருக்கட்டும், या दीवार हो இல்லை என்றால் ஏதாவது துணியாக இருக்கட்டும், या कुछ कपड़ा हो, இதில் ஏதாவது இந்த ஃபங்கஸ் பிடிக்கும். उसमें फंगस या कुछ जिससे फंगस पकड़ जाता है, இந்த இவைகள் எல்லாம் ஏதாவது இருக்க கூடாது. इन्हें होना चाहिए। சிலதாவது சுவர்களில் ஏதாவது இந்த ஃபங்கஸ் போல சிலதாவது உருவாகும். दीवार में देखते दीमक जैसा दिखते हैं। பழைய ஏற்பாட்டின் அதாவது 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த மனிதர்களுடைய அதாவது வீடுகள் அவங்க எப்படி இருந்திருப்பாங்க கொஞ்சம் ஏதாவது யோசிச்சு பாருங்க. जो पुराने लोग कैसे रहेंगे, अपने घर किस तरीके से நாம ஏதாவது இப்படி பார்க்கிற சுத்தமோ நாம ஏதாவது இப்படி ஏதாவது விரும்புகிறதாவது இந்த ஏதாவது ஒழுங்குமுறையோ அவ்வளவாக நம்ம பார்க்க आप जो देखते वैसे उनके नहीं होंगे हमारे। ஆனால் தேவன் ஏதாவது அவர்களுக்கு ஏதாவது ஹைஜீன், लेकिन प्रभु ने उनका क्या अच्छा जाके जो साफ सुथरा रहना है, சுத்தமாக இருக்க வேண்டும், साफ सुथरा நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், पवित्र रहना करके அவர்களுக்கு ஹைஜீனை போதித்தார். साफ सुथरे जाके रहना करके उनको सिखाया उनको। இப்போ நாம் அதாவது ஆலயத்தை தான் நம்ம அதாவது பரிசுத்தமாக வைக்க முடிகிறது இல்லை. हम आके अपने मंदिर को हम साफ नहीं रखते, அதை நாம் அதாவது சுத்திகரிக்கிறது இல்லை. हम उसे साफ नहीं நாம் रखते, அதாவது ஏதோ அதாவது ஏனோ தானோ போட்டுட்டு போயிருந்தோம். हम ऐसे छोड़ के चले जाते हैं। தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்முடைய ஆலயம் அது சுத்தமாக இருக்க मंदिर வேண்டும். जो है उसको साफ நாம் வசிக்கிற அதாவது வீடுகள் சுத்தமாக இருக்க வேண்டும். घर साफ सुथरा, நம்முடைய இருதயமான சுத்தமாக இருக்க வேண்டும். दिल साफ सुथरा, அதில் பாவம் என்னும் புளிப்பு அந்த ஃபங்கஸ் அதுல இருக்க கூடாது. जो आके नहीं रहना है। அதுதான் அதாவது மற்றதாவது வாக்கியங்களில் கவனித்தல் என்றால் அதாவது लेप्रोसी, बाकी चीजों में बच्चे में देखते हैं, लेप्रोसी देखते हैं, कोड़ी देखते हैं, அப்படிப்பட்டதாவது இவைகள் ஏதாவது பரவும் உண்டாகும். ऐसा जाके बीमारी भी आ सकती है। தேவன் அதை வெறுக்கிறார். प्रभु उसे नहीं चाहता। கிறிஸ்துவுடைய பந்தி பரிசுத்தமாக இருக்க मसीह வேண்டும். का प्रभु जाके पवित्र रहना है। அதில் பாவம் என்னும் புளிப்பு இருக்க கூடாது. पाप करके आके खमीर नहीं रहना है। நம்முடைய பரிசுத்தமான பஸ்கா, मसीह हमारा फसा है। 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7வது வாக்கியம், 1 कोरिन्थियस 5, 1 கொரிந்தியர் 5:7, அங்கே பாருங்க ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ पर साफ साफ लिखा है, பழைய புளித்தமாவாகியதாது அந்த பஸ்காவை தள்ளி போடுங்க. पुराने जो जो खमीर को आके दूर करे, பாவம் என்னும் புளிப்புள்ள அந்த அப்பத்தை இல்லாத அகற்றி पाप விடுங்கள். करके उस खमीर को दूर करे। பரிசுத்தமான பஸ்கா, यहाँ पवित्र जो பரிசுத்தமான பஸ்காவினதான அடையாளமாக இருக்கிற அந்த அப்பம், पवित्र फसा का जो निशान जो है रोटी, பரிசுத்தமான அந்த பஸ்காவின் அடையாளமாக அவருடைய இரத்தத்தின் அடையாளமாக இருக்கிற அந்த ரசம், और जो पवित्र फसा का जो निशान का लहू जो है, அதை நீங்கள் ஏதாவது பானம் பண்ணுங்கள், அதை நீங்கள் புசியுங்கள் उससे लो என்று करके சொல்லி ஆண்டவர் यहाँ சொல்கிறார். पर कहता है। தேவனுடைய நாமத்திற்கு पवित्र ஸ்தோத்திரம். नाम की महिमा हो। இந்த புளிப்பானது ये जो खमीर जो है लिवन, நம்முடைய வாழ்க்கை ஏதாவது கெடுத்து விடும். ये जो उसे
बिगाड़ देते हैं நமக்கு பாவத்தை ஏதாவது உருவாக்கும் हम पर गुनाह जो होकर उठती है நாம தவறை நாம ஏதாவது சிந்திப்போம் हम गलत सोचते हैं நாம ஏதாவது தவறாக நடக்க ஏதாவது அவைகள் ஏதாவது பாவம் என்னும் புளிப்பு நம்ம ஏதாவது மாற்றிவிடும் गुनाह जो आके करने के लिए वो पाप करके जो वो खमीर में आके चला गया ஒரு ஏதாவது போலியான பரிசுத்தத்தை ஏதாவது காண்பித்து एक नकली पवित्रता को दिखाकर அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் போலித்தனமாக தான் उसकी இருக்கும் जिंदगी आगे पूरा ढोंग से அவைகள் ஏதாவது பாவம் என்னும் புளிப்பை காண்பிக்கிறது गुनाह करके वो खमीर को दिखाता है அதுதான் காலப்போக்கிலே அது வளர்ந்து वक्त गुजरते गुजरते बढ़ जाती நம்முடைய है வாழ்க்கையில் பாவம் என்னும் குஷ்டத்தை ஏதாவது உருவாக்கி விடும் गुनाह करके कोड़ी हमें हो जाएगी புளிப்பில்லாத அப்பத்தை ஏதாவது புசியுங்கள் अखमीरी रोटी को खाएं புளிப்பில்லாத ரசத்தை நீங்கள் பானம் अखमीरी பண்ணுங்கள் प्याला को हम पिए அது நம்முடைய கிறிஸ்து वही हमारा मसीह है இந்த போதகத்தில் நிலைத்திருங்கள் ये शिक्षा में कायम என்று रहो இயேசு சொல்கிறார் இயேசு कहता है, ஹalleluya हालेलुया என்னுடைய வார்த்தையில் நிலைத்திருங்கள் मेरे उपदेश में कायम रहो நம்முடைய பாவங்கள் எல்லாம் அதாவது அப்புறப்படுத்தப்படுகிறது हमारे गुनाह से दूर 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1 8வது வாக்கியத்திலே அதை நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ளலாம் पहला कोरिन्थियों में देखते हैं हम 5வது पांचवी बात பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் पवित्र आत्मा का अभिषेक அப்ப இதில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் इसमें कायम रहना है அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்திலே पहला कोरिन्थियस அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 पहला कोरिन्थियों की किताब 1:8 தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக प्रभु के नाम की महिमा हो இயேசு போதித்த உண்மையாகும் यहाँ प्रेरित की किताब 1:8 में प्रभु यीशु ने सिखाया இயேசு है போதித்த உபதேசமாகும் यीशु ने दिया उपदेश है ये அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8வது प्रेरित की வாக்கியத்திலே किताब 1:8 பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனதாது நம்மிடம் पवित्र சொல்கிறார் आत्मा का अभिषेक को पाने के लिए यीशु कहता है பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அதை குறித்து அது இயேசு முன்னமே पवित्र அறிவித்திருந்தார் आत्मा का अभिषेक करने पर यीशु ने पहले आके बताया யோவான் 14வது அதிகாரத்திலிருந்து 17வது அதிகாரம் வரைக்கும் படித்து जो பார்த்தீர்கள் 14 से लेकर 17 तक पढ़ेंगे तो பரிசுத்த ஆவியினதாது அபிஷேகத்தினதாது அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுக்கிறார் पवित्र आत्मा का जो अभिषेक का वादा देता है 120 சீஷர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார் 120 के ऊपर आके पवित्र आत्मा उतरी பெந்தெகோஸ்து நாளன்று அவர்களை அபிஷேகித்தார் पेंटिकॉस्ट के वक्त आके वो अभिषेक पाए அவர்களை அவர் நிரப்பினார் उन्हें भरा அவர்களாது ஆவியினதாது வல்லமையினால் நிரப்பப்பட்டு आत्मिक सामर्थ्य से भरे गए கிறிஸ்துவுடைய பணியை தொடர்ந்து मसीह का सेवा आगे भी நிறைவேற்றும்படியாக தேவ ஆவியானவர் அவர்களை वो நடத்தினார் दोहराता रहा தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் प्रभु के नाम की महिमा हो அப்போஸ்தலர்கள் மாத்திரமல்ல प्रेरित ही नहीं ஆதி திருச்சபையும் आदि कलीसिया ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் आत्मा से भरे ஸ்பெஷலாக இதற்கு முன்னமேதாவது அப்போஸ்தலர்களை தேவன் ஆவியினால் அபிஷேகித்திருந்தார் इससे पहले प्रभु ने अपने चेलों को ஆனால் आत्मा से இப்பொழுது अभिषेक किया அவர்களை தனித்து விடாமல் उन्हें अकेले ना छोड़े அவர்களோடு சேர்ந்து சபையும் उनके சேர்ந்து साथ आगे कलीसिया भी रहे 12 அப்போஸ்தலர்கள் பிளஸ் மீதி ஏதாவது விசுவாசிகள் बाकी विश्वासी அந்த விசுவாசிகளில் ஏதாவது மரியா அம்மாவும் उस विश्वासी के भीड़ में मरियम ஏதாவது மேரி தி மதர் ஆஃப் ஜீசஸ் मरियम भी थी करके यीशु की मां भी இவர்கள் எல்லாரும் மேல் தேவனுடைய ஆவியானவர் வந்து थी இறங்கினார் प्रभु यीशु पवित्र आत्मा उतरी அந்த अभिषेகத்தை பெற்று अभिषेक को पाकर அந்த சபையும் वो कलीसिया கிறிஸ்துவுக்காக சாட்சியாக मसीह के लिए गवाही दे रहा கிறிஸ்துவை है மகிமைப்படுத்தும்படியாக उन्हें महिमा करने के लिए கிறிஸ்துவுடைய பணியை தொடர்ந்து நிறைவேற்ற उनकी सेवा आगे भी करने के लिए அவர்களும் கிரியை செய்தார்கள் ஊழியம் क्रिया செய்தார்கள் किया, என்பதால் सेवा किया देखते हैं அபிஷேகம் अभिषेक ஆவியின் அபிஷேகம் आत्मिक अभिषेक அது ஒரு வரமாகவும் இருக்கிறது वो एक वरदान भी இந்த है வரத்தை குறித்து பவுல் தன்னுடைய ये நிருபங்களில் वरदान ஆழமாக पौलुस எழுதுகிறார் आके अपने खत में लिखता है அப்போ நாம் ஏதாவது சில நேரங்களில் ஏதாவது அந்நிய பாஷை ஏதாவது பேசுகிறது தான் हम अन्य भाषा जो कहते हैं என்று நாம் சொல்லுகிறோம் वो निशान है क्या ஆனால் कहते हैं தேவனுடைய ஆவியை ஏதாவது பெற்று जो प्रभु की आत्मा को जो पाए हैं ஆவியினால் நிரம்பி நாம் செய்கிற வாழ்க்கையை आत्मा- அது ஏதாவது முதன்மைப்படுத்துகிறது आत्मा से भर के जो हमारी जिंदगी का जो चाल चलन जो है वो आके पहला है देखते हैं தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் प्रभु के नाम की महिमा हो யோவான் 2ஆம் அதிகாரம் 20வது पहला வாக்கியத்திலே यूहन्ना 2:20 யோவான் 2:20 1 John 2:20 அவர் சுத்தராலே நீங்கள் அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் पवित्र आत्मा से सब कुछ जाने हो 27வது வாக்கியம் 27 அந்த அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது उससे अभिषेक तुमने पा क्या उसमें कायम हो तुम அந்த ஆவியானவர் உங்களை நிரப்பியிருக்கிறது जो நிமித்தம் आत्मा तुम्हें भरा इसलिए அந்நியர்கள் அதாவது உங்களுக்கு அதாவது போதிப்பது இல்லை गैर को तुमको सिखाने की जरूरत नहीं है அதாவது ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறவர்கள் உண்மையான ஆவியின் அதாவது நிறைவுடையவர்கள் जो आत्मिक अभिषेक जो पाए हैं அவர்கள் சத்தியத்தை அதாவது சரியாக அறிந்து கொள்வார்கள் सच्चाई को ठीक ठीक சத்தியத்தை जानेंगे சரியாக सच्चाई को விசுவாசிப்பார்கள் ठीक ठीक यकीन சத்தியத்தை करेंगे அதாவது சரியாக நடைமுறைப்படுத்த सच्चाई को அவர்கள் ठीक ठीक முயற்சிப்பார்கள் अमल करेंगे தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் प्रभु के नाम की महिमा हो ஒரு வசனத்தை பிடித்துக் கொண்டு
மாத்திரத்தை உபதேசத்தை உருவாக்க கூடாது. एक वचन को लेकर के उपदेश को ஆதியாகமம் முதலாவது வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அதாவது உபதேசம் அதாவது அடங்கியிருப்பதை நாம் அதாவது ஒரு உறுதியான சான்றாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். आदि से उत्पत्ति से लेकर प्रकाशित ஒரு வசனத்தை தான் எடுத்துக்கொண்டு அதற்கு வியாக்கியானம் செய்து அதாவது சண்டையிடுகிறது அது முட்டாள்தனம். एक वचन को लेकर उसके ऊपर वाद विवाद करना गलत बात है. தேவனுடைய நாமத்திற்கு प्रभु के नाम की महिमा हो. இங்கே தான் ஆவியானவர் உடைய அபிஷேகம், यहाँ पर आत्मा का जो अभिषेक, அபிஷேகம் பெறாதவர்கள் जो अभिषेक जो नहीं पाया, அபிஷேகத்திற்காக மன்றாட अभिषेक की प्रार्थना करें. பாருங்கள் அதாவது ஆதி அதாவது சபை உருவாகும் முன்னும் அதாவது சபையாகத்தான் இருந்திருக்கிறார்கள். बोले का शुरुआत में भी कलीसिया थे. அவர்கள் எல்லோரும் 10 நாட்கள் அவர்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். प्रार्थना में थे. ஆவியானுடைய வருகைக்காக அதாவது சபை உருவாகும் முன் அவர்கள் சபையாகத்தான் சேர்ந்து வந்து அவர்கள் ஆண்டவருக்கு ஆராதனை செய்திருக்கிறார்கள். कलीसिया के एक होकर आके पवित्र आत्मा का अभिषेक के इंतजार कर रहे थे. அப்ப இயேசுவை பின்பற்றின உடனே அந்த 120 பேரும் அதாவது சபையாக அவர்கள் அதாவது சேர்ந்துதான் இருந்திருக்கிறார்கள். 120 आगे कलीसिया करके एक थे. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக एक मन में ஒரு இடத்தில் एक ही जगह அவர்கள் கூடி வந்திருக்கும் பொழுது जमा थे. जब அப்ப கூடி வந்திருக்கிற சமயத்துல முட்டங்கால்ல இருந்தாங்க. जमा होने के बाद घुटने पे थे. அலனதாவது நெடுங்காஞ்சனையாக அவர்கள் படுத்திருந்தாங்க. जाके लेटे हुए थे. என்ன சொல்லி அல்ல, ऐसा करके அவர்கள் உட்கார்ந்து இருந்த பொழுது जब बैठे थे சும்மா சாதாரண இப்படி உட்கார்ந்து जैसे मामूली बैठे हैं, बैठे थे, प्रभु से प्रार्थना कर रहे थे. உடனடியாக ஆவியானவர் வந்து இறங்கினார். प्रभु की आत्मा उतरी. அப்போ இந்த முறையில் தான் அதாவது நாம் இருந்தால் தான் அதாவது தேவன் நம்மை ஏதாவது நிரப்புவார் ஏதாவது என்று சொல்லி அல்ல. ऐसे तरीके में से ही प्रभु आत्मा से भरेगा, ऐसा नहीं. நீங்கள் நின்று கொண்டும் ஜெபிக்கலாம். आप खड़े रह के प्रार्थना कर सकते हैं. முட்டு போட்டும் ஜெபிக்கலாம். घुटने में प्रार्थना कर सकते हैं. உட்கார்ந்தும் ஜெபிக்கலாம். बैठ के भी प्रार्थना कर सकते हैं. தாவீதரசன் என்ன சொல்கிறார் என்றால், दाऊद राजा क्या कहता है, நான் நித்திரை செய்யும் பொழுது मैं सोता रहता हूं, என்னுடைய நித்திரையிலே ஏதாவது தேவாவியினதாவது அசைவாடுதல் இருக்கிறது சொல்லி அந்த அனுபவத்தை அவர் சொல்கிறார். मैं अपनी नींद में ही प्रभु की எல்லா எந்ததாவது விதத்தில் அதாவது உங்களுக்கு ஏதாவது முடிந்த விதத்தில் हर स्थिति में हम प्रभु से प्रार्थना कर सकते हैं, आराधना कर सकते हैं. ஆராதனை என்றதாவது ஒரு ஸ்பெஷல் कन्वोकेशन जब लोग मिलते हैं, जब சபை கூடி வரும் பொழுது कलीसिया मिलता है, ஒரு முறை இருக்கிறது. एक बार है அந்த முறையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வோம். उस तरीके से हम करना है. வசனத்தை நல்லா படிச்சு பாருங்க. वचन को पढ़िए. அவர்கள் உட்கார்ந்து இருந்த பொழுது, जब बैठे थे, they were just sitting, वो जब बैठे थे, they were not kneeling, और जब घुटने में नहीं थे, தங்கால் போட்டுக்கிட்டு ஒரே இயேசுப்பா வாங்க வாங்கன்னு அப்படி சொல்லல. घुटने में रहकर ऐसे प्रार्थना नहीं कर रहे थे. சாதாரண உட்கார்ந்து ऐसे जो मामूली पर बैठे थे, तब प्रभु की आत्मा आया. प्रभु की नाम की महिमा. அதனாலதான் அபிஷேகம் என்பது, इस अभिषेक जो है, அது தேவ ஆவியினுடையதான வல்லமை நமக்குள்ளாக प्रभु பிரவேசித்து की आत्मा की सामर्थ हमें आती है. தேவன் விரும்புகிறதாவது இயேசுவின் கற்பனைகளை கடைபிடிக்கும் வல்லமை உள்ள ஒரு வாழ்க்கையாகும். प्रभु के जो हुक्मों को पालन करने का सामर्थ्य. நல்ல கவனிங்க, பரிசுத்தாவியானுடைய வருகை என்பது प्रभु की आत्मा का आना வெறும் அந்நிய பாஷை பேசிக்கிட்டு सिर्फ अन्य भाषा बोलना, இல்லைன்னா ஆவியினால வரத்தை ஏதாவது நம்ம பெற்றிருந்தா பெறாததை போல் வாழுகிறது அதல்ல. पाकर जो नहीं पाए जैसा रहना. ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறவர்கள், आत्मिक अभिषेक जो पाए हैं, அவர்கள் கிறிஸ்துவின் வசனத்தை கைக்கொள்வார்கள். मसीह के वचन को पालन करेंगे. ஆவியினால अभिषेகத்தை பெற்றிருக்கிறவர்கள், आत्मिक अभिषेक जो पाए हैं, கிறிஸ்துவின் உபதேசத்தை கைக்கொள்வார்கள். उपदेश में कायम रहेंगे. என்னுடைய உபதேசத்தில் ஏதாவது நிலைத்திருங்கள். मेरे उपदेश में कायम रहेंगे. தேவனுடைய ஜனங்களாக இருக்கிற நீங்கள், प्रभु के लोग हम, கிறிஸ்துவின் சபை, मसीह का कलीसिया, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருங்கள். उपदेश में कायम रहेंगे. இதுதான் உண்மையானதாவது உபதேசம் என்று சொல்லி எடுத்துக்கிடாதீங்க. ये सच्चा उपदेश को मत लीजिए. போதித்த ஏராளமான மற்ற உபதேசங்களும் உண்டு. उपदेश में कई बहुत है. அதாவது தேவனுடைய ஜனங்களுக்கு அதாவது ஆவியானவர் அதாவது பரிசுத்தவான்களுக்கு அதாவது உந்துதல் கொடுக்கிற மாதிரி அந்த விதத்தில் உங்களுக்கு அவைகள் போதிக்கப்படும். जैसा आपको जो पवित्र आत्मा में उत्साह है सबको दिया जाता है. இவைகள் அதாவது மிக 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 அதாவது அடிப்படையான அதாவது உண்மைகள் சத்தியங்களாகும். ये सब की बुनियादी सच्चाई है. ஆதலால் நீங்கள் அதாவது இதை அதாவது கற்றுக்கொள்ளும்படியாக इसे सीखने के लिए आपको क्या தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा हो. இங்கே தான் அப்போஸ்தலர்களுடைய 10ஆம் அதிகாரம் 38வது வாக்கியத்திலே, यहाँ पर किताब 10 இங்கே பேதுரு சொல்கிறது கேளுங்க. 10:28 पे कहता है, பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் தேவன் இயேசுவை நிரப்பினார். परमेश्वर ने यीशु को पवित्र आत्मा सामर्थ से भरा. தேவன்தான் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டதால் யாவரையும் गुणमाக்குகிறவராக சுற்றி திரிந்தார். इस प्रकार के हुआ के भलाई करते हुए और के घुमा देते हैं. ஆவியை
பெற்றிருக்கிற जो நாம் प्रभु की आत्मा पाए தவறி போகிறவர்கள், हम जो தவறு चूक जाना செய்கிறவர்கள், या चूक कर जाना அவர்களுக்கு ஏதாவது மன்னிப்பை வழங்க முடியாது, उसको माफी देने के लिए, அவர்களை ஏதாவது பராமரிக்க முடியாது, उन्हें देख रेख करने அவர்களை के लिए, விசுவாசத்தில் ஏதாவது நம்ம ஏதாவது நிறுத்த முடியாது, विश्वास में खड़े करने के लिए, நன்மை செய்ய முடியாது, भलाई करने के लिए, அவர்களுக்கு நன்மை உண்டாயிருக்க முடியாது, भलाई होने के लिए, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் வல்லமையை அவர்களால் பெற்றுக்கொள்ள मसीह के முடியாது, उपदेश को आके में पाने के लिए ஆவியானவர் நாம் பெற்றிருக்கிறோம் पवित्र आत्मा पाए करके செயல்படுத்தப்பட வேண்டும். उसे क्रिया में தேவனுடைய लाना है। நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा हो, அந்த அபிஷேகத்தை தேவனே செய்கிறார். वो अभिषेक प्रभु करता அந்த है, அபிஷேகம் என்றும் உங்களில் वो நிலைத்திருக்கிறது. हमेशा आप पे कायम रहे। அந்த அபிஷேகம் ஏதாவது கர்த்தருடைய வசனத்தை ஏதாவது அறிந்து கொள்ளத்தக்கதாக ஏதாவது வல்லமை உங்களுக்கு वो தருகிறது. अभिषेक जब प्रभु के वचन को समझने तक आके वो सामर्थ्य आपको भरता है। அந்த அபிஷேகம் ஏதாவது உங்களுடைய ஏதாவது தவறுகளை கண்டிக்கும், वो अभिषेक आपकी गलतियों को समझाता ஆனால் दिखाता है, உங்களுடைய தவறுகளை அது கண்டனம் செய்யாது. वो खंडन नहीं करता। நல்லா கவனிங்க. आप समझ लीजिए, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய குறைகளை கண்டிப்பார். अपना पवित्र आत्मा जो है कि हमारे गुनाह को आके देखिए और நம்முடைய डांटता है, குறைகளை அவர் கண்டனம் वो செய்வதில்லை. आके खंडन नहीं करता। ஏனென்றால் கிறிஸ்துவானவர் நம்முடைய ஏதாவது பாவங்களை நம்முடைய அக்கிரமங்களை ஏற்கனவே அவர் தேவனால் அதாவது கண்டனம் क्योंकि செய்யப்பட்டார். मसीह के जरिए हमारे गुनाह के खंडन தேவனுடைய किया गया। ஏதாவது ஆக்கினையை அவர் பெற்றுக்கொண்டார். मसीह का जो वो இப்பொழுது कहर நம்முடைய ஏதாவது उसने पाया है। காணப்படுகிற குறைகள் பாவங்களை हमारी தேவன் जिंदगी के जो கண்டிப்பார். आके गुनाह को आके याद அது कराएगा, தவறு என்று சொல்லி சுட்டி காண்பிப்பார். हमें बताएगा। நல்லதாவது உணர்வு உள்ளவர்கள் अच्छे जो एहसास वाले அவர்கள் மனம் திரும்பும்படியாக मन फिरने के लिए தன்னுடைய குறைகளை அறிக்கை செய்து अपने गुनाह को விட்டு कबूल விட்டு करेंगे, பாவம் மன்னிப்பு பெற்றுக் गुनाह की கொள்ளும்படியாக माफी இந்த पाएंगे, ஆத்மீயத்திலே ஏதாவது வளரும்படியாக आत्मिकता में தேவாவியானவர் அவளை நடத்துவார். आगे चलने के लिए प्रभु की आत्मा ஆதலால் चलाता है। கிறிஸ்துவினுடைய உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்க मसीह के வேண்டும். उपदेश में कायम रहे, எல்லோரும் அந்த உபதேசத்தில் நிலைத்திருங்கள். उपदेश में कायम रहो, தேவனுடைய சபை அதில் நிலைத்திருக்க வேண்டும். कलीसिया कायम रहे इसमें। இதில் ஏதாவது நிலைத்திராமல் மீறி நடக்கிறவர்கள் इसमें जो कायम नहीं रहता, அவர்களுக்கு அவர்களிடம் தேவனும் இல்லை, இயேசு கிறிஸ்துவும் இல்லை. उनमें प्रभु भी नहीं है, यीशु भी नहीं है। வசனம் சொல்கிறது. वचन कहता है, ஆதலால் இந்த உபதேசத்திலே நாம் நிலைத்திருப்போம். उपदेश में कायम रहे, ஒன்று விசுவாசம், एक विश्वास, ரெண்டு கிறிஸ்துனுடைய பாவ பரிகாரம், दूसरा के पाप का प्रायश्चित, மூன்று ஞான ஸ்நானம், सब बपतिस्मा, நான்கு பரிசுத்த பந்தி, और चौथा प्रमोशन, ஐந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். पांचवा के पवित्र आत्मा का अभिषेक। இதில் நாம் நிலைத்திருப்போமாக. इसमें कायम रहे, இது கிறிஸ்துனுடைய உபதேசமாகும், मसीह का उपदेश है, கிறிஸ்துனுடைய வார்த்தையாகும். मसीह का वचन है। இதை தவிர இயேசு போதித்த ஏராளமான உபதேசங்கள் உண்டு. इससे बाहर भी और प्रभु ने बहुत कुछ सिखाया है। அவைகளை நாம் நேரம் நமக்கு சமயம் கிடைக்கும் அந்த விதத்திலே हमको तब आके जब वक्त मिलेगा சபையாருக்கு அது कलीसिया को बताया जाएगा। தேவன் நம்மை ரட்சித்த நோக்கம் உண்டு. प्रभु ने उद्धार का उसका मकसद है। தேவனுடைய சபை இந்த சத்தியத்தில் நிலைத்திருக்க, प्रभु की कलीसिया वो सच्चाई में कायम रहे, மறுபடியும் உங்களுக்கு போதிக்கப்பட வேண்டும். बार आपको सिखाया जा रहा है। இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியாம இருக்கும். मैं कौन हूँ, कहाँ हूँ, क्या कर रहा करके आप लोग कई बार जानते नहीं। இது விசேஷமாக சபை என்று அழைக்கப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் தான் தகும். ये कलीसिया जो प्रभु के बच्चे जो कहलाए जाते हैं उनके लिए है। இந்த சபை எல்லாம் அங்கே தான் ஓடிக்கிட்டு திரிஞ்சிக்கிட்டு எப்படி இந்த வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு சுத்திட்டு இருக்கறானோல, तो कलीसिया के बाहर जो यहाँ घूमते फिरते रहते हैं, அவங்களுக்கு புரியவும் செய்யாது, उनको नहीं समझेंगे, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, वो के मानेंगे அதில் நிலைத்திருக்க மாட்டாங்க, कायम भी नहीं रहेंगे, அவங்க இப்படி ஓடுகிறதாவது நட்சத்திரத்தை போட்டதாவது அவங்க சுத்திக்கிட்டு இருப்பாங்க, क्योंकि घूमते फिरते ही रहेंगे। தேவனுடைய சபை அதற்கு தேவன் கொடுத்த இந்த விசேஷித்த உபதேசத்தை, उपदेश जो है நாம் கடைபிடிப்போமாக, उसमें कायम रहे, அதில் நாம் நிலைத்திருப்போமாக, उसमें कायम रहे, கிறிஸ்துவுக்கு நாம் கனி கொடுப்போம். मसीह के लिए फल दे। கர்த்தர் உங்களை प्रभु ஆசீர்வதிப்பார். आपको आशीष दे। ஹalleluya. हालेलुया।